பரமபிதாவே, இந்த வேளையிலே ஆண்டவரே, இந்த கால வேளையிலே ஆண்டவரை ஆராதிக்கும்படியாக இந்த இடத்துல நாங்க வந்திருக்கிறோம் ஆண்டவரே. நீர் மகிமைப்படணும் ஆண்டவரே, நீர் மகிமைப்படணும் ஆண்டவரே. இந்த நாளிலே ஆண்டவரே, ஆரம்பத்திலிருந்து முடிவு வரையும் ஆராதனையின் பொறுப்பை நீங்க எடுத்துக்காங்க ஆண்டவரே. நீர் நடத்துங்க ஆண்டவரே. அப்பா, நீர் நடத்தும் ஆண்டவரே. ஏசப்பா, உமக்கு நன்றி ஆண்டவரே. இந்த நாளிலே பாடுகிற பாடல்கள், ஆராதனை, செய்திகள், சாட்சிகள் ஆண்டவரே, எல்லாம் ஆண்டவரே உமக்கு பிரியமாய் இருக்கட்டும் ஆண்டவரே. ஆண்டவரே, எல்லா பிள்ளைகளையும் கர்த்தர் கொண்டு வந்து சேருங்க. தடைகளை எடுத்து போடுங்க ஆண்டவரே. சிறு பிள்ளைங்க, வாலிபர்கள், பெரியவர்கள், முதியோர்கள் எல்லாரும் மேலேயும் இது கரத்தை வைத்து இந்த நாளிலே நீர் ஆசீர்வதிக்கும்படியாக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இந்த வேளையில ஆரம்பத்திலிருந்து முடிவு வரையும் உமது கிருபை இந்த இடத்துல இருக்கட்டும், உமது பிரசன்னம் இந்த இடத்துல இருக்கட்டும். பரிசுத்த ஆவியானவர் இந்த இடத்துல அசைவாடுங்க. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா. இது நன்றியால் துதித்திடும் நேரம். தேவ வார்த்தையை
எனக்கு தோய்வும் இல்லை, எவரை கண்டும் எனக்கு பயமும் இல்லை. அழைத்த ஆண்டவர் என்னோடு இருக்க ஒருபோதும் அசைக்கப்படுவதில்லை. அழைத்த ஆண்டவர் என்னோடு இருக்க ஒருபோதும் அசைக்கப்படுவதில்லை. கர்த்தரை உயர்த்திடும் காலம் இது, நன்றியால் துதி செய்யும் நேரம். தேவ வார்த்தையை நம்பிடும் நாள். எல்லாரும் பாடுவோமா? கிருபையை கொண்டாடிடுவோம். கர்த்தரை உயர்த்திடும் காலம், கர்த்தரை உயர்த்திடும் காலம் இது, நன்றியால் துதி செய்யும் நேரம். தேவ வார்த்தையை நம்பிடும் யாரும் கிருபையை கொண்டாடிடுவோம். பெண்கள் ஐக்கியத்தின் சார்பாக இந்த ஆராதனை நடத்த கர்த்தர் நமக்கு உதவி செய்தார். ஹல்லேலூயா. ஒவ்வொரு வருடமும் நம்ம ஒரு வாரம் பெண்களாய் சேர்ந்து ஆராதனை நடத்துவது வழக்கமாக இருக்கிறபடியால் இந்த நாளிலும் கூட கர்த்தருடைய வார்த்தையை பகிர்ந்து கொள்ளும்படியாக அருமையான மகள் ரேணுகா கிறிஸ்டோபரை உங்கள் மத்தியிலே அழைக்கிறேன். சபையார் எல்லாரும் மறுபடியும் கரங்களை தட்டி அவர்களை வரவேற்போம். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இந்த விமன்ஸ் சண்டையிலையும் உங்கள் மத்தியில் நான் இருப்பதை நினைத்து நான் கர்த்தருக்குள் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த நேரத்தை கொடுத்ததான தேவனுக்கு நான் நன்றி செலுத்துகிறேன். அருமையான பாஸ்டர் அப்பா அவங்களுக்கும் நான் நன்றி செலுத்துகிறேன். நான் அந்தமானுக்கு வந்து பாஸ்டர் அப்பாவை பார்த்துட்டு நான் அப்பான்னு தான் கூப்பிட்டேன். எல்லாருமே பார்த்துட்டு நம்மளுக்கு ஒரு ஃபீல் வராது. சில பேரை பார்க்கும்போது தான் நம்மளுக்கு அந்த ஃபீல் வரும், அவங்கள நம்ம அப்பான்னு கூப்பிடணும். அப்படி எனக்குள்ளே வந்த ஒரு ஈர்ப்பு தான் அருமையான பாஸ்டர் அப்பா அவங்களுக்கு நான் கர்த்தருக்குள்ள நன்றிகளை ஏறெடுக்கிறேன். அந்த மாதிரி பாஸ்டர் அம்மா அவங்களுக்கும் நான் கர்த்தருக்குள்ள நன்றிகளை ஏறெடுக்கிறேன். ஏன்னா இப்படி சபையில் கூப்பிட்டு மற்றவங்களை உற்சாகப்படுத்துறது எல்லாருக்குமே வராது. அது சில பேருக்கு தான். அது கர்த்தருடைய ஊழியக்காரர்கள், அது கர்த்தரால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களுக்கு மட்டும்தான் அது வரும். அருமையான நான் எப்பயுமே இந்த யூடியூப் சேனல் நான் பார்ப்பேன். அவங்க அந்த யூடியூப்பில் ஃபேஸ்புக்கில் இது பண்ணும்போது நான் பார்ப்பேன். அதோட சப்ஸ்கிரைபரும் நான். ஸோ நான் பார்க்கும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷம். அதில் வந்து நான் தேவனுடைய வசனங்களை இந்த சபையில் பகிர்ந்து கொள்வதில் நான் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன். அதில் இவங்க எல்லாரையும் பார்த்ததில் எனக்கு ரொம்ப பெரிய சந்தோஷம். கர்த்தர் உங்கள் யாவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஹல்லேலூயா. எத்தனை பேர் சந்தோஷமாக இருக்கீங்க? உண்மையாகவே இவங்க எல்லாரையுமே பார்க்கும்போது எனக்கு ரொம்ப பெரிய சந்தோஷமாக இருக்குது. பெரிய சந்தோஷம் என்னென்னா, எனக்கு பெரிய சர்ப்ரைஸ் என்னென்னா, இந்த குட்டி தம்பியை பார்க்கும்போது எனக்கு பெரிய சந்தோஷம். ஹல்லேலூயா. எவ்வளோ அருமையாக கீபோர்டு வாசித்து எவ்வளோ அருமையாக இல்லை தம்பிக்கா. நம்ம எல்லோரும் கரங்களை தட்டுவோமா? இல்லை, நாங்கள் இதெல்லாம் டிவியில் பார்த்துருக்கோம். ஃபாரினில் தான் இந்த மாதிரி ஃபாரின் பிள்ளைங்க தான் இப்படி வாசித்துட்டு இருப்பாங்க, பயங்கரமாக பண்ணுவாங்க. ஆனால் யாரா வாசித்துட்டு இருக்காங்கன்னு பார்த்தா இல்லை, எவ்வளோ பெரிய காரியத்தை கருத்தை செய்து கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா. ரொம்ப நேற்று இது ரொம்ப பெரிய சர்ப்ரைஸ் எனக்கு. பார்த்தோன்னே எனக்கு பெரிய சந்தோஷம். ஹல்லேலூயா. அது மாதிரி எல்லாமே நேர்த்தியாக பாடல்களை பாடி கர்த்தரை ஆராதித்து தேவ பிரசன்னத்துக்குள்ளாய் ஜனங்களை கொண்டு போய் இல்லை தேவனுடைய பிரசன்னத்தில் நிற்க வைத்து தேவனுடைய பிரசன்னத்தை அனுபவிக்க செய்வது அது பெரிய ஒரு கிருபை. அது இந்த சபையில் அருமையான பாஸ்டர் மூலியமாய் ஸ்திரீகளாகி உங்களுக்கு தேவன் கொடுத்திருக்கிறார். நீங்கள் தொடர்ந்து செய்யுங்க. கர்த்தர் உங்களை யாவரையும் ஆசீர்வதிப்பாராக. இப்பொழுது கண்களை மூடி கர்த்தருடைய வசனத்துக்காக நம்ம ஜெபிக்கலாம். ஆண்டவரே, நாங்கள் உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் ஏசப்பா. எல்லாருமே கண்களை மூடி ஆண்டவரே நீங்கள் எங்களோடு பேசுங்கப்பா, எங்களோடு பேசுங்க. இங்கே கூடி வந்திருக்கிற என்னோடு பேசுங்க. சின்ன பிள்ளைங்க எல்லாரும் கேளுங்க. ஏசப்பா, நான் சின்ன பிள்ளையாக இருந்தாலும் நீங்கள் என்கிட்டையும் பேசுங்கப்பா. நான் வாலிப பிள்ளையாக இருந்தாலும் நீங்கள் என்கிட்ட பேசுங்க. அன்று என்னோடு பேசுங்க. உங்களுடைய வசனம் எல்லாரோடும் பேசும் என்று சொல்லுகிறதே, நீங்கள் இன்றைக்கு எங்களோடு பேசுங்க ஆண்டவரே. நாங்கள் இங்கிருந்து போகும்போது உங்களுடைய வார்த்தையை பெற்றுக்கொண்டவர்களாய் ஆண்டவரே, உடைய வார்த்தையில் தகப்பனே அப்பா அந்த அந்த வார்த்தையின் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டவர்களாய் நாங்கள் கடந்து போக எங்களுக்கு உதவி செய்யுங்க என்று சொல்லி ஒரு நிமிடம் கர்த்தரை நோக்கி பார்த்து ஆண்டவரே நீங்கள் என்னோடு பேசுங்க, என்னோடு பேசுங்க, என்னோடு பேசுங்க. என் சூழ்நிலைகள் எல்லாம் உங்களுக்கு தெரியும். அன்று நான் இருக்கிற நிலைமைகள் எல்லாம் உமக்கு தெரியும். நான் நடந்து கொண்டிருக்கிற பாதைகள் எல்லா பிரயாணங்கள் உமக்கு தெரியும் சுவாமி. எனக்கு முன்பாக இருக்கிறது உமக்கு தெரியும். நாளைய தினம் உமக்கு தெரியும். ஃப்யூச்சர் உமக்கு தெரியும். அன்றே நீங்கள் என்னோடு பேசுங்கப்பா. நீங்கள் என்னோடு பேசுங்க, நீங்கள் என்னோடு பேசுங்க, நீங்கள் என்னோடு பேசுங்க. நம்முடைய வார்த்தை கொண்டு பேசுங்க. நீங்கள் வசனத்தை அனுப்பி குணமாக்குகிறவர். அன்றே நம்முடைய வார்த்தைகளை அனுப்பி என்னை குணமாக்குங்க. உடைய வசனத்தை அனுப்பி நீங்கள் என்னை பலப்படுத்துங்கப்பா.
சூழ்நிலைகள்லாம் நீங்கள் மாற்றுங்கன்னு சொல்லி கேட்கலாமா? பரிசுத்தமில்லை எங்கள் நல்ல தகப்பனே, அப்பா இந்த வேலைக்காக நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. இந்த வேலையிலமா என்னுடைய வசனத்தை கொண்டு எங்களோடு பேசுவீராக. அன்றே நீர் எங்களோடு பேசுங்க. நீங்கள் பேசுகிற தெய்வம் அப்பா, நீர் பேசுகிற தெய்வம் ஆண்டவரே. உடைய வசனம் ஆண்டவரே எங்களை திருப்தியாக்கும் அப்பா. உடைய வீட்டின் நன்மைகளால் நீர் எங்களை திருப்தியாக்குகிறவர். இந்த நாள் நம்முடைய வசனத்தை கொண்டு நீர் எங்களோடு பேசி எங்களை திருப்தியாக்கி அப்பா நீர் எங்களை வழி நடத்தும்படியா நாங்கள் செபிக்கிறோம் அப்பா. எல்லாவற்றையும் உடைய கரங்களை கொடுக்கிறோம் சுவாமி. இயேசுவின் நாமத்தினாலே செபிக்கிறோம் ஜெபங்களும் நல்ல பிதாவே. ஆமென் ஆமென். அல்லேலூயா. இந்த வேளை லூக்கா எழுதின சுவிசேஷம் 18ஆம் அதிகாரம் 1வது வசனத்தை எடுத்து நம்ம வாசிக்கலாமா? சோர்ந்து போகாமல் எப்பொழுதும் ஜெபம் பண்ண வேண்டும் என்பதை குறித்து அவர்களுக்கு அவர் ஒரு உவமையை சொன்னார். நம்ம எல்லாருமே வாழ்க்கையில் எல்லா நேரத்துலையுமே ரொம்ப ஆக்டிவாக இருக்க மாட்டோம். சில நேரத்தில் நம்ம சோர்ந்து போகிறோம். சில காரியங்களில் நம்ம எல்லாருமே என்ன செய்வோம்னா சில நேரத்தில் நம்ம சோர்ந்து போகிறோம். அதுலேயும் ஜெபத்தில் ரொம்பவே சோர்ந்து போயிடும். இல்லை ஒரு 10 நிமிஷம் நடக்கிற ஜெபம் ஒரு 1/2 மணி நேரம் நடந்துச்சுன்னா என்னடா முடிக்க மாட்டேங்கிறாங்க, என்னடா இவ்வளோ நேரம் இழுக்கிறாங்க, எத்தனை வாட்டி தான் ஸ்தோத்திரம் ஆமேன்னு சொல்கிறது அப்படின்ட்டு நம்ம எல்லாருமே அது தனிப்பட்ட விதத்தில் வீட்டில் ஜெபிக்கணும் அப்படின்னா கொஞ்ச நேரம் ஜெபிப்போம். கொஞ்ச நேரம் கழிச்சு இப்போயா கொஞ்சம் வேலையை முடிச்சுட்டு வந்து ஜெபிக்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு ஜெபத்தில் சோர்ந்து போய் விடுவோம். சில நேரத்தில் நம்முடைய வாழ்க்கையில் சில காரியங்களை நம்ம சோர்ந்து போய் நிற்போம். ஆண்டவர் சொல்கிறாரு, நீ சோர்ந்து போகாமல் எப்பொழுதுமே ஜெபிக்க வேண்டும் அப்படிங்கிறதுக்காக ஒரு உவமையை ஒரு எடுத்துக்காட்டு ஆண்டவர் சொல்கிறாரு. இது எல்லாமே நம்மளுக்கு தெரியும். நீங்கள் நிறைய வருஷமாக இந்த வசனம் எத்தனை பேருக்கு இது தெரியும்? இது நிறைய வாட்டி எத்தனை பேர் கேட்டிருக்கீங்க? இதான் ஃபஸ்ட்டு வாட்டி கேட்குறவங்க மாத்திரம் கை தூக்குங்க. அப்படி யாருமே இருக்க மாட்டோம். சின்ன பிள்ளைங்க முதல் கொண்டு பெரியவங்க வரைக்கும் எல்லாருமே நம்ம நிறைய வாட்டி கேட்டிருப்போம். இல்லை நம்மளோட வீட்டில் கூட இந்த நிறைய வாட்டி இந்த வசனத்தினுடைய போர்டு இருக்கும், சோர்ந்து போகாமல் எப்பொழுது ஜெபம் பண்ணணும். ஆனால் சில நேரத்தில் நம்ம சோர்ந்து போய்விடும். ஆனால் கர்த்தர் சொல்கிறார், இல்லை நீ சோர்ந்து போகாத சில நபர்களை நான் உனக்கு காண்பிக்கிறேன். அவருடைய அந்த வாழ்க்கையில் அவங்க சோர்ந்து போகாமல் செய்த காரியத்து நிமித்தம் அவருடைய காரியங்கள் எப்படி மாறினது என்பதை நீ உணர்ந்து நீயும் சோர்ந்து போகாமல் முன்னாடி நடந்து போ என்று சொல்லி கர்த்தர் இன்னைக்கு நம்மளை பலப்படுத்த விரும்புகிறார். ஹல்லேலூயா. இதை நம்ம பார்த்தோம்னா சோர்ந்து போகாமல் ஜெபிக்கணும். வசனம் சொல்றது சோர்ந்து போகாமல் ஜெபிக்கணும் என்பதை குறித்து அவர் ஓமைகள் சொன்னார். அடுத்து சொல்கிறேன், அங்கே பார்த்தீங்கன்னா அங்கே ஒரு மனுஷன் இருந்தான் அந்த பட்டணத்தில். அந்த மனுஷன் எப்படி இருந்தானா, நியாயாதிபதியாக இருந்தான். அவனுடைய குவாலிட்டிஸ் என்ன? அவன் தேவனுக்கும் பயப்பட மாட்டான், மனுஷனையும் மதிக்க மாட்டான். அந்த இடத்துல இருக்க அந்த நியாயாதிபதி தேவனுக்கும் பயப்பட மாட்டான், மனுஷனையும் மதிக்க மாட்டான். அப்படி உள்ள ஒரு கல் நெஞ்சக்காரன், இன்னைக்கு நம்ம பாஷையில் சொல்லணும்னா ஒரு கல் நெஞ்சக்காரனுடைய மனசை ஒரு அம்மா கரைச்சிருக்காங்க. இல்லை எறும்பு ஊற கல்லும் தேயும் சொல்லுவாங்க. இந்த அம்மா போய் 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 சோர்ந்து போகாமல் ஒன்று காரியத்தை செஞ்சதுனால ஒரு மனுஷனுடைய அது எப்படி ஒரு கல் நெஞ்சக்காரனுடைய அந்த மனுஷனுடைய மனசவே அவங்க கரைச்சிட்டாங்களா. வசனம் சொல்லுது அந்த இடத்துல ஒரு பெண் இல்லை, அந்த இடத்துல அவங்க விதவை, ஆனால் ஒரு பெண்கள் நினச்சா எதை வேணாலும் சாதிப்பாங்க. எத்தனை பேர் இதை ஒத்துக்கிறீங்க? நம்மளை மாதிரி நினச்சதை சாதிக்கிறவங்க உலகத்தில் யாருமே கிடையாது. நம்ம தான் நினச்சதை சாதிப்போம். இல்லை நம்ம என்ன செய்வோம்? நினச்சதை சாதிப்போம். அதுக்கு நிறைய யுக்திகளை நம்ம கையாளுவோம். நம்ம நினச்சது நம்மளுக்கு ஒன்று வேணும்னா அதை செய்யணும், அதை செஞ்சு முடிக்கணும்னா, அது சின்ன பிள்ளைங்களுக்கு கூட இருக்கட்டும், அப்பா கிட்ட ஒன்று வேணும் அப்படின்னா அதை நினச்சதை சாதிக்கணும்னா சில யுக்திகளை கையாளுவோம். அதில் ஒரு யுக்தி சாப்பிடாமல் இருக்கிறது. அதோடைய யுக்தி சாப்பிடாமல் இருப்பேன். சாப்பிட்டியா? வேணாம், செஞ்செல்லாம் வச்சுருவோம், ஆனால் சாப்பிட மாட்டோம். 2வது யுக்தி மூஞ்சியை தூக்கி வச்சுக்கிறது. ஏன் மூஞ்சி என்னையும் சேர்த்து தான் சொல்லிட்டு இருக்கேன். மூஞ்சியை தூக்கி வச்சுக்கிடுவோம். என்ன கேட்டால் அடுத்து ஒரு ஆக்ஷன்லேயே எல்லாத்தையும் செய்வோம். எங்கம்மா இது? ஏன்னா நம்ம கோவத்தில் இருக்கோம், நம்ம செஞ்சது இப்போ நம்மளுக்கு வேணும், ஒரு பட்டுப்புடவையே வேணும், இல்லை ஏதோ ஒன்று நம்மளுக்கு வேணும். இல்லை நான் ஒரு இடத்துக்கு போகணும்னு நினைக்கிறேன், அவர் என்னை விட மாட்டேங்கிறாரு, எங்கள் அப்பா விட மாட்டேங்கிறாரு, வாலிப பிள்ளைங்களா இருக்கட்டும், என் ஃப்ரெண்ட்ஸு கூட நான் பிக்னிக் போகணும், எங்கள் அப்பா என்னை விட மாட்டேங்கிறாங்க, அவ்வளோதான். அப்படி மூஞ்சி தூக்கி வச்சுட்டே இருப்போம். சாப்பிட்டேன், அதெல்லாம் எங்களுக்கு தெரியும். என்ன நாளைக்கு தெரியும், ஆக்ஷன்ல ஒன்றுமே புரியாது. நினச்சதை சாதிக்கணும். நம்ம நினச்சதை சாதிக்கிறவங்க, அது ரொம்ப நல்ல பழக்கம்.
ஆனால் அது தேவையான காரியங்களுக்கு அல்ல, தேவனுடைய காரியங்களை நினச்சதை சாதிக்கணும். இங்கே இந்த அம்மா நினச்சதை சாதிக்கணுங்கிறதுக்காக அவங்களுக்கு என்ன ஒரு விஷயம், தனக்கும் தன்னுடைய எதிராளிக்கு இருக்கிற ஒரு விஷயத்தில் நியாயம் வேணும். இந்த அம்மா டெய்லி அந்த நியாயாதிபதியோட வீட்டுக்கு போயிட்டே இருக்காங்க. அவங்களுக்கு நல்லா தெரியும், வசனமே சொல்லிச்சு அவன் மனுஷனையே மதிக்க மாட்டான். ஆனாலும் இந்த அம்மா எதையுமே பொருட்படுத்தாமல் டெய்லி அவங்க வீட்டில் போய் நின்றுக்கிட்டே இருக்காங்க. டெய்லி காலையில், சாயந்தரம், மதியானம். அவர் வெளியே போனால் அங்கே நிற்கிறாரு, உள்ளே வந்தால் நிற்கிறாரு. காரில் ஏறலாம், அப்போ கார் இல்லை, ஒரு வேளை குதிரையில் ஏறலான்னு போயிருப்பாரு, அங்கே நின்றுருப்பாங்களா இருக்கும். தெருவில் எங்கன்னா நடந்து போனால் நிற்கிறா, அங்கே போகிறாரு. காது ஊத்துக்கு போகலாம் நிற்கினா போனால் அங்கே நிற்கிறாங்க. வளைகாப்புக்கு போகலாம் நிற்கினா அங்கே நிற்கிறாங்க. எந்த இடத்துக்கு போனால், கல்யாணத்துக்கு போகலாம் நிற்கிறேன், அந்த அம்மா நிற்க ஐயா 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 ஐயா. எத்தனை பேர் நம்ம ஆண்டவருடைய சமூகத்தில் எப்பயுமே கிறிஸ்தவங்களாகவே இருக்கிறோம். சில நேரத்தில் நண்பர்கள் நடுவில் போனால் நம்ம கிறிஸ்தவங்களாக இருக்க மறந்து போயிடும். சொந்தக்காரவங்க நடுவில் போனால் நம்ம கிறிஸ்தவங்களாக இருக்க தவறி போகிறோம். கிறிஸ்துவோடு கூட இருக்க ஆண்டவர் சொல்ற வசனம் சொல்கிறது, சோர்ந்து போகாமல் எப்பொழுதும் நீ எங்கே போனாலும் கர்த்தரை நோக்கிட்டே இருக்கணும், எங்கே போனாலும் கர்த்தரை தேடிட்டே இருக்கணும். இந்த அம்மா எங்கே போனாலும் அவங்களுக்கு இருக்க ஒரு விஷயத்தில் அவங்களுக்கு ஒரு பதில் வேணுங்கிறதுக்காக அந்த மனுஷனை அலட்டி கொண்டே இருக்காங்க. வசனம் சொல்லுது, அவனே யோசித்து அந்த நியாயாதிபதியே ஒரு நிர்ணயம் பண்ணுகிறாரா. வசனத்தை வாசிங்க, 4வது வசனம். வெகு நாள் வரைக்கும் அவங்க மனதில்லாது இருந்தும் தனக்குள்ளே அவன் என்ன சொல்லிக்கிறானா, எப்படியா இவங்க என்னை ரொம்ப தொந்தரவு பண்ணுறதுனால இவங்களுக்கு எப்படியாவது இந்த விஷயத்தை நான் செஞ்சிடுன்னு சொல்லிட்டு தன்னுடைய இருதயத்துக்குள்ளாக அவன் நிர்ணயம் பண்ணுகிறான், முடிவெடுக்கிறாங்க. பாருங்க, ஒரு அம்மா, ஒரு ஸ்திரீ, ஒரு பெண், நீங்கள் எப்படி எடுத்துக்கங்களேன், ஒரு தேவனுடைய மனுஷி, ஒரு ஜெபிக்கிற ஒரு மக நினச்சதை சாதிக்கணும்னா அது எந்த நேரமாக இருந்தாலும், எப்படிப்பட்ட சூழ்நிலையாக இருந்தாலும் கர்த்தரையே தேடிக்கொண்டே இருப்பாங்க. எல்லா நேரத்துலையும் தேடிக்கொண்டே இருப்பாங்க. உங்களுக்கு ஒரு காரியம் வேணும்னா நீங்கள் எந்த இடத்துல இருந்தாலும் கர்த்தரை நீங்கள் துதிச்சுட்டே இருப்பீங்க. மனசுக்குள்ளே சொல்லிட்டே இருப்பீங்க, ஏசப்பா எனக்கு இந்த காரியம் நடக்கணும், ஏசப்பா எனக்கு இந்த காரியம் வேணும், ஏசப்பா எனக்கு இந்த காரியத்தில் நீங்கள் அற்புதங்களை செய்யுங்க, ஏசப்பா இந்த காரியத்தில் எனக்கு நீங்கள் தான் செய்ய முடியும். எவ்வளோ பெரிய கூட்டத்துக்குள்ளே இருந்தாலும் உங்கள் மனசு எங்கே இருக்குன்னா தேவனோடு கூட கனெக்ட் ஆகிட்டே இருக்கும். ஹல்லேலூயா. அதனால தான் சங்கீதக்காரங்க தாவீது சொல்றார், நான் கர்த்தரை எக்காலத்திலும் ஸ்தோத்திரிப்பேன், எல்லா காலத்திலும் ஸ்தோத்திரிப்பேன், எப்பொழுதும் அவர் துதி என் வாயில் இருக்கும். எப்பொழுதும். இன்னைக்கு நம்ம வாயில் நிறைய நேரத்தில் வேறு காரியங்களாக இருந்துக்கிட்டே இருக்கு. இந்த அம்மாவுடைய ஒரே ஒரு நோக்கம் என்னென்னா, எனக்கு எப்படியாவது ஒரு காரியம் நடக்கணும். நம்ம அதுக்காக தொடர்ந்து, ஒருவேளை உங்களுக்கு ஏதோ ஒரு காரியம் நடக்கணும்னு நீங்கள் நினச்சிட்டு இருக்கீங்க, அநேக வருடங்களாய் நடக்காமல் இருக்குது, ஏன் நடக்கலை தெரியல. ஆண்டவர் இன்னைக்கு சொல்கிறார். அதுக்கு அடுத்த வசனத்தில், நம்ம 7வது வசனத்தில் அதனுடைய பதிலை நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கு முன்பதாக இந்த அம்மாவுடைய அந்த ஒரு உணர்ச்சி, அந்த அம்மாவுக்குள்ளே இருந்த ஒரு போராட்டம், எப்படியாகில் என்னுடைய காரியம் நடக்கணும், எப்படியாகில் என்னுடைய காரியம் நடக்கணும். அதுக்காக அந்த அம்மா வேறு எங்கேயும் தேடி போகவே இல்லை. முதல்ல நம்மளை என்ன பண்ணுவோம், ஃபஸ்ட் நாள் கவுன்சிலர்கிட்ட போவோம், ஒரு வாரம் போவோம், ஒரு வாரம் கவுன்சிலர்கிட்ட ஒன்றுமே நடக்கலைன்னா அடுத்து வேறு யார்கிட்ட போகணுமோ அங்கே அப்படியே ஷிஃப்ட் பண்ணிடுவோம். அங்கே ஒன்றுமே நடக்கல தெரிஞ்சு அதுக்கடுத்த ஒரு இடத்துல அப்படியே ஷிஃப்ட் பண்ணிடுவோம். அப்படி ஒன்றொருத்தவங்களும் ஆனால் அந்த அம்மாவுக்கு தெரியும், இல்லை இவர்கிட்ட தான் இந்த காரியம் நடக்கும், அதனால் இவரை தான் நான் பிடிச்சே ஆகணும் அப்படிங்கிறத அப்படி அந்த அம்மா உண்மையாய் பற்றி கொண்டு தொடர்ந்து அந்த நியாயாதிபதி கிட்ட போயிட்டே இருந்ததுனால அந்த நியாயாதிபதியினுடைய அந்த கல்மணம் கரைந்து அவன் எப்படியாவது உதவி செய்ய வேண்டும் என்ற நிலைமைக்குள்ளாய் வந்து விட்டார். பாருங்க, நம்ம இன்னைக்கு என்ன செஞ்சிட்ருக்கோம், ஒரு நாள் ஜெபம் பண்ணுவோம், இந்த ஒரு காரியத்தை நம்ம 2 நாள் ஜெபம் பண்ணுவோம், 3 நாள் ஜெபம் பண்ணுவோம், மிஞ்சி போனால் ஒரு வாரம் ஜெபம் பண்ணுவோம். அதுக்கப்புறம் ஐயா நடக்காது போல இருக்குது, பேசாமல் வேறு காரியத்தில் அப்படியே மாறிக்கலாமா அப்படின்னு சொல்லி நம்ம என்ன செய்வோம், உடனே மாற ஆரம்பிச்சிடும். இல்லை, ஒன்றை தான் கேட்டேன், சங்கீததாஸ், நான் ஒன்றை கேட்டேன் அதையே நாடுவேன், எனக்கு ஒன்று வேணும், அதை நான் தொடர்ந்து பிடிப்பேன், எனக்கு கிடைக்கும் வரைக்கும் நான் ஜெபித்து கொண்டே இருப்பேன். சில காரியங்களை ஆண்டவர் உடனே பதில் கொடுத்துருவார், சில காரியங்களை ஆண்டவர் கொஞ்சம் வெயிட் பண்ணுன்னு சொல்லுவார், சில காரியங்கள் ஆண்டவர் வேணான்னு சொல்லுவார். அப்படின்னா அவங்களுக்கு அந்த ஜெபமே, அந்த விஷயமே ஆண்டவர் உங்கள் உள்ளத்துலேருந்து எடுத்து போட்டுருவார். அந்த காரியத்துக்கு நீ ஜெபிக்க வேண்டாம்னு ஆண்டவர் தடை பண்ணிடுவார். சில காரியங்களை ஆண்டவர் உங்கள் உள்ளத்தில் போட்டுக்கிட்டே இருப்பார். இல்லை நீ ஜெபி, இது உனக்கு கிடைக்கும், உனக்கு கிடைக்கும்னு சொல்லி ஆண்டவர் நம்மளுக்கு உணர்த்தி கொண்டே இருப்பார். நம்ம செய்து கொண்டே இருக்க வேண்டும். நான் 7வது வசனம் சொல்லிக்கிறது வாசிங்க.
அந்தபடியே தம்மை நோக்கி இரவும் பகலும் தம்மால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களின் விஷயத்தில் நீடிய பொறுமையுள்ளவராயிருந்து அவர்களுக்கு நியாயம் செய்யாமல் இருப்பார். அப்பனா வசனம் ஆண்டவர் சொல்றாங்க, அந்தபடியே தம்மை நோக்கி தம்மால் இரவும் பகலும். அப்பனா அந்த அம்மா இரவும் பகலும் அவரை தொந்தரவு பண்ணியிருக்காங்க. அந்த நியாயாதிபதி என்ன பண்ணியிருக்காங்க? இரவும் பகலும் தொந்தரவு பண்ணியிருக்காங்க. எத்தனை பேர் நம்மளுக்கு ஒரு காரியம் வேணும்னா இரவும் பகலும் தேவனுடைய சமூகத்தில் உட்காந்து ஜெபிக்கிறோம். கொஞ்ச நேரம் சாப்பிடும், கரெக்டாக 3 நேரம் நம்ம கரெக்டாக ஜெபம் பண்ணுவோம். சாப்பிடும்போது, மதியானம் சாப்பிடும்போது, நைட்டுக்கு சாப்பிடும்போது, அப்புறம் தூங்கும்போது, எந்திரிக்கும் போது, பாக்கி நேரத்தில் நம்மளுக்கு வேணும்னா இரவும் பகலும் நம்ம எத்தனை பேர் எந்த காரியத்துக்காக கர்த்தருடைய சமூகம் ஆண்டு சொல்றாரு பாரு. அந்த ஸ்திரீ ஒரு ஒரு மனுஷனை மதியாத, தேவனுக்கு பயப்படாத ஒருத்தர்கிட்ட போய் ஒரு காரியத்தை சாதிச்சு காமிச்சிருக்காங்கன்னா, நீ என்னாலே தெரிந்து கொள்ளப்பட்ட ஜனம், நான் விரும்புகிற ஜனம், நான் உன் தேவன். அப்போ நீ என்னை நோக்கி கூப்பிடும் பொழுது நான் உன்னுடைய விஷயத்தில் உனக்கு உதவி செய்யாமல் இருப்பேனோ? எத்தனை பேர் நீங்கள் ஆண்டவர்கிட்ட உதவி எதிர்பார்த்துட்ருக்கீங்க? எத்தனை பேருக்கு கர்த்தருடைய நியாயம் வேணும்னு எதிர்பார்க்குறீங்க? எத்தனை பேர் எனக்கு கர்த்தர் எனக்கு அற்புதம் வேணும்னு இன்னைக்கு எதிர்பார்ப்போடு இருக்கிறீங்க? எத்தனை பேர் எனக்கு இதை ஆண்டவர் தான் செஞ்சு ஆகணும் அப்படிங்கிற அந்த ஒரு முடிவில் இருக்கிறீங்க? ஆண்டவர் சொல்ற, அப்போனா நீ என்னை நோக்கி கூப்பிடு. அப்போ நாங்கள் இன்னும் இது வரைக்கும் ஜெபம் பண்ணலையா? ஜெபம் பண்ணிட்டு தானே இருக்கிறோம் இத்தனை வருஷமா. ஆண்டு சார் இது பத்தலமா, இன்னும் உன்னுடைய ஜெப நேரத்தை அதிகரி. இரவும் பகலும் நீ ஜெபிக்க ஆரம்பி. நீ பகலில் ஜெபிக்கிற ஓகே, நைட் நேரத்தில் ரொம்ப நேரம் செல்ஃபோனை பார்த்துட்டு கிடக்கிற அந்த நேரத்தை கொஞ்சம் ஒதுக்கி வச்சுட்டு உன்னுடைய காரியங்கள் நிறைவேறதுக்காக நீ ஜெபிக்க ஆரம்பிக்கலாமே. ஆண்டவர் சொல்றார், தம்மை நோக்கி இரவும் பகலும் கூப்பிடுகிறவர்களாகிய தம்மால் தெரிந்து கொள்ளப்பட்ட நீங்கள் நானும் கர்த்தரால் தெரிந்து கொள்ளப்பட்ட தேவ பிள்ளைகளாக இருக்கீங்க. பக்கத்தில் இருக்கவங்களை பார்த்து சொல்லுங்கள், நீங்கள் கர்த்தரால் தெரிந்து கொள்ளப்பட்டவங்க. கை கொடுத்து சொல்லுங்கள், நீங்கள் கர்த்தரால் தெரிந்து கொள்ளப்பட்டவங்க. கர்த்தரை நோக்கி கூப்பிடுங்க, கர்த்தர் உங்களுக்கு காரியங்களை வாய்க்க பண்ணுவார். இரவும் பகலும் கூப்பிடுங்க. இது வரைக்கும் கூப்பிட்டது பத்தாது, இன்னும் கொஞ்சம் சேர்த்து கூப்பிடுங்க. கண்டிப்பாக கர்த்தர் வாய்க்க செய்வார். ஏன்னா 8வது வசனத்தில் ஆண்டவர் சொல்றாரு, வாசிங்க, சீக்கிரத்திலே அவர்களுக்கு நியாயம் செய்வார். ஹல்லேலூயா. ஆண்டவர் இன்னைக்கு உங்களை பார்த்து சொல்றாரு, சீக்கிரத்திலே நான் உனக்கு செய்வேன். ஹல்லேலூயா. ஆண்டவர் இன்னைக்கு உங்களை பார்த்து நான் உனக்கு சீக்கிரத்தில் ஒரு அற்புதத்தை செய்வேன். நீ என்னை நோக்கி இரவும் பகலும் கூப்பிடும் பொழுது உன் படிப்பில் நான் உனக்கு ஒரு சீக்கிரத்தில் அற்புதத்தை செய்வேன். உன்னுடைய எதிர்காலத்தில் நான் உனக்கு ஒரு சீக்கிரத்தில் அற்புதத்தை செய்வேன். உன்னுடைய மேரேஜ் லைஃப்பில் நான் உனக்கு சீக்கிரத்தில் ஒரு அற்புதத்தை செய்வேன். உன் வீட்டில், உன் குடும்பத்தில், உன் பிள்ளைகள் நடுவில், உன்னுடைய சரௌண்டிங்ஸில் நான் உனக்கு சீக்கிரத்தில் வெகு விரைவில் நான் உனக்கு ஒரு அற்புதத்தை செய்வேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஹல்லேலூயா. எத்தனை பேருக்கு சீக்கிரத்தில் ஒரு அற்புதம் வேணும்? ஹல்லேலூயா. இன்ஸ்டன்ட் மேகி நம்ம பார்க்குறோம், அது மாதிரி இன்ஸ்டண்ட்டாக அற்புதம் எத்தனை பேருக்கு வேணும்? அப்போ நான் கர்த்தரை நோக்கி இரவும் பகலும் கூப்பிட ஆரம்பிங்க. நடக்கும்போது சொல்லுங்கள், ஆண்டவரே இந்த ஜெபத்துக்கு எனக்கு பதில் கொடுங்க. நீங்கள் தனிமையில் உட்காந்துருக்கும் போது சொல்லுங்கள், ஆண்டவரே இந்த ஜெபத்துக்கு எனக்கு பதில் கொடுக்க ஆரம்பிங்கப்பா, இந்த ஜெபத்துக்கு பதில் கொடுக்க ஆரம்பிங்கப்பா. நான் மேரேஜ் ஆகி இங்கே அந்தமானுக்கு வந்தேன். என்னுடைய பூர்வீகம் வந்து நாங்கள் தமிழ்நாடு தேனி மாவட்டம். ஆனால் அப்பா வந்து நான் சின்ன பிள்ளையாக இருக்கும்போதே பெங்களூரில் வந்து வேலை கிடச்சி பெங்களூரில் செட்டில் ஆகிட்டாங்க. ஃபுல்லு பெங்களூர் தான். 2005 வந்து மேரேஜ் ஆகி அந்தமானுக்கு வந்தாச்சு. அந்தமானில் எங்களுக்கு யாரையுமே தெரியாது, என் கணவரை தவிர. அவர் தான் எனக்கு தெரிஞ்ச ஒரே முகம். இங்கே வந்திருக்கும் போதெல்லாம் நான் ரொம்ப அழுவேன். ஏன்னா எங்கள் வீட்டில் நான் ஒரே ஒரு பொம்பளை பிள்ளை தான், 4 ஆம்பளை பசங்க. ரொம்ப செல்லமாக அப்பா வளர்த்தாங்க. ஊழியம் செய்யணும்னு ஆசை, ஊழிய அழைப்பு ஆண்டவர் கொடுத்தார். தூரதேசத்துக்கு தான் கொண்டு போவேன், உன்னை கடல் தாண்டி கொண்டு போவேன்னு ஆண்டவர் சொல்லிட்டார். கொண்டும் வந்துட்டார். வந்தால் குடும்பத்தை பற்றி நிறைய பேருக்கு விருப்பம் இருக்குமா இல்லை? நம்ம எப்படிலாம் இருந்தோம், இங்கே வந்தால் பாஷை புரிய மாட்டேங்குது, வந்த சூழ்நிலையே வேறு, என்னடா இப்படி இருக்குன்னு ஒரே அழுதுகிட்டே இருப்பேன். எங்கள் அம்மா செருப்பை கூட தூக்கி வச்சு அழுதுட்டு இருப்பேன். ஏன்னா அப்போல்லாம் ஃபோன் இல்லாத நேரம், செல்ஃபோன்லாம் இல்லை, லேண்ட்லைன் தான் இருக்கும். லேண்ட்லைன்லேயும் சில நேரத்தில் லைன் கிடைக்காது. ஃபோட்டோ அந்த திருமண ஃபோட்டோலாம் எடுத்து வச்சு உட்காந்தாரு. ஒருத்தர் பார்த்து எங்கள் அண்ணா அப்படின்னு ஒருத்தவங்களா பார்த்து அழுதுகிட்டே இருப்பேன். 2008 வீடு எரிஞ்சிருச்சு. இருந்த எங்கள் அம்மா செருப்பும் போயிடுச்சு, இருந்த ஆல்பம் போயிடுச்சு. நாங்கள் போட்டிருந்த துணியை தவிர வேறு எதுவுமே எங்களுக்கு மிஞ்சலை, எல்லாமே எரிஞ்சு போயிடுச்சு. என்னத்தை வச்சு அழுகிறது? நினச்ச நேரத்தில் ஊருக்கு போகக்கூடிய வசதிகளும் அப்போ கிடையாது. இங்கேருந்து பெங்களூருக்கு போகணுன்னா அப்போ கப்பலில் போகணும், இல்லை விமானம் என்பதில் அப்போதைக்கு நம்மளுக்கு ஒரு கனவாக இருந்துச்சு. ஆனால் கர்த்தர் இன்னைக்கு அதை நினைவாக நிறைய பேருக்கு மாற்றி கொடுத்துட்டாரு. ஹல்லேலூயா. பாருங்கள், அந்த நாட்களில் ஒரே அழுகை.
2008 வரைக்கும் ஒரே குடும்பத்தை நினச்சி அழுக வந்தது ஊழியத்துக்கு, ஆனால் நினைக்கிறதெல்லாம் குடும்பத்தை அழுதுகிட்டே இருந்தோம். திடீர்னு நாங்கள் ருக்ஷாபாத் என்ற பகுதிக்கு நாங்கள் ஊழியத்துக்காக போக வேண்டிய சூழ்நிலை. அங்கேயே போய் அங்கே போய் வீட்டை எடுத்து அங்கேயே நாங்கள் தங்க ஆரம்பிச்சிட்டோம் ஊழியத்துக்காக. இப்படி டெய்லி உட்காந்து அழுவேன். நினச்சேன் எதை பார்த்து அழுகிறது, அப்பாவுடைய டைரி, அம்மா கொடுத்த சேலை எல்லாத்தையும் எடுத்து 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 உட்காந்து அழுதுட்டு இருந்தேன். கர்த்தர் என்று பேசினார், இப்படியே நீ அழுதுட்டு இருந்தா நீ எதுக்கு இங்கே வந்த? இப்படியே நீ அழுதுட்டு இருக்கிறதுக்கு நீ ஏன் இங்கே வந்த? இதுக்காகவும் உன்னை கூட்டிகிட்டு வந்தேன். அப்புறம் சின்ன ஒரு ஃபோன் வாங்கி கொடுக்க வட்டியும் எப்போ நேரம் கிடச்சின்னா எங்கள் வீட்டுக்கார் வெளியில் போயிட்டார்னா எனக்கு இருக்கிற ஒரே வேலை ஃபோன் பண்ணி பேசணும். அம்மாட்ட பேசணும், இல்லை அப்பாட்ட பேசணும், ஃப்ரெண்ட்ஸுங்கள்ட்ட பேசணும், எல்லார்ட்டையும் பேசணும். அதுக்கப்புறம் உட்காந்து அழுகணும். ஆண்டவர் என்னோடு பேச, நீ என்ன பண்ணிகிட்ருக்க? நீ என்ன பண்ணிகிட்ருக்க? இதுக்காகவும் அவனை கூட்டிகிட்டு வந்து நைட்டும் பகலும் இதுவே நினச்சி உட்காந்து அழுதுட்டு இருக்கிறதுக்காக நீங்கள் வந்த? இதுதான் உன் வேலையா? கர்த்தர் என்னோடு பேசினார். நான் பார்த்தேன், ஆமாம்ல. ஒரு மீட்டிங்கில் இருக்கும்போது ஆண்டோடைய அபிஷேகம் இறங்கி கர்த்தர் என்கிட்ட பேசினார், நீ என் கூட நேரம் செலவிடவே மாட்டியா? ஆண்டவர் தெளிவாக பேசுகிறாரு, நீ என் கூட நேரம் செலவிட மாட்டியா? எப்போ நீ என் கூட நேரம் செலவிடுவேன்? அன்னைக்கு நான் முடிவு எடுத்தேன். காலையில் 7:30 மணிக்கு பாஸ்டரும் பாப்பாவும் ஸ்கூலுக்கு போன உடனே கதவை அடைச்சிட்டு முழங்கால் போட்டு அழுக ஆரம்பித்தேன். ஆண்டவரே, நான் செய்வது தவறு, நீங்கள் தான்ப்பா, நீங்கள் தான் தகப்பனே. அடுத்து பாப்பாவை சில நேரத்தில் ஸ்கூல்லேருந்து கூட்டு வர வரைக்கும் இல்லை வரந்தன்னைக்கும் கதவை அடைச்சிட்டு அழுக ஆரம்பிச்சு, அடுத்து நான் மனிதனை தேடுவது விருதாவான ஒரு காரியம். என் ஃப்ரெண்ட்ஸுங்கள்ட்ட நான் ஃபோனில் பேசுகிறது விருதாவான காரியம். 1 மணி நேரம் நான் ஃபோனில் பேசுகிறத காட்டிலையும் ஆண்டவரே அவங்கக்கிட்ட பேசுகிறேன். ஒரு 10 நிமிஷம் பேசி நான் ஆண்டவர்கிட்ட அன்றைக்கி ஒரு முடிவு எடுத்தேன். நான் 10 நிமிஷம் என் ஃபேமிலிகிட்ட பேசினா நான் 20 நிமிஷம் உங்ககிட்ட பேசுவேன் ஏசப்பா. நான் 15 நிமிஷம் என் செல்ஃபோனில் ஏதாவது ஒரு காரியம் பார்த்தேன்னா நான் 1/2 மணி நேரம் உங்கள் வேதத்தை தூக்கிட்டு நான் உட்காருவேன். ஆண்டவரே, ஒருவேளை உலகத்தின் காரியத்துக்காக என் ஃப்ரெண்டுக்காக எங்கன்னா ஒரு 1/2 மணி நேரம் போயிட்டு வந்தால் 1 மணி நேரம் உங்களுடைய ஊழியங்களை செய்கிறதுக்காக நான் கடந்து போவேன் என்று சொல்லி நான் முடிவெடுத்து நான் ஜெபிக்க ஆரம்பிட்டேன். நம்ம இன்னைக்கு எத்தனை பேர் இந்த உலகத்தின் காரியத்துக்காக நம்ம எவ்வளோ நேரங்களை செலவழித்து கொண்டிருக்கிறோம். ஆனால் தேவனுடைய காரியங்களை மிகவும் குறைவான நேரத்தை கொடுத்து, ஆனால் எதிர்பார்க்கறது ஆண்டவர்கிட்ட பெரிய காரியங்களை எதிர்த்து பார்த்து கொண்டு ஆண்டு சொல்லாரு, இரவும் பகலும் என்னை நோக்கி நீ கூப்பிட்டு பாரு, என்னை நோக்கி கூப்பிட்டு பாரு. நம்ம ஃப்ரெண்ட்ஸுங்கள்ட்ட பேசுறது தப்பே கிடையாது. ஆனால் எவ்வளோ நேரம் நம்ம செலவிடுகிறோம், எவ்வளவு காரியங்களை நம்ம செலவிட்டு கொடுக்குறோம். எல்லாத்தையும் அப்டேட் பண்ணிக்கிட்டே இருப்போம். நம்ம என்ன செய்வோம், டெய்லி யார்கிட்ட நம்ம ஏதாவது ஒன்று சொல்லிட்டே இருக்கோம், அப்டேட் பண்ணிக்கிட்டே இருப்போம். பக்கத்தில் இருக்கவங்க பார்த்து சொல்லுங்கள், டோன்ட் அப்டேட். பக்கத்தில் பசங்க டெய்லி தினசரி நடக்குதோ அவங்க பக்கத்தில் இருக்கவங்கள்ட்ட சொல்லாதீங்க. நான் என்னுடைய வேலை அதான், டெய்லி அவர் போனோடனே இன்றைக்கி என்ன செஞ்சேன், அம்மா இன்றைக்கி இப்படி பண்ணேம்மா, அப்படி பண்ணேம்மா, அது பண்ணேம்மா, இது பண்ணேம்மா, அது பண்ணேம்மா, இது பண்ணேம்மா. என்னென்னு கிடைக்க போகுது? ஒன்றும் கிடைக்காது. ஃப்ரெண்ட்ஸுங்கள்ட்ட இப்படி ஆச்சுடி, அப்படி ஆச்சுடி, எங்கள் மாமியார் இப்படி அப்படி அது இது, ஒன்றுமே கிடைக்காது. நான் ஆண்டோடைய சம்மதம் அப்படியே என்னுடைய அப்டேட்டை அப்ளிகேஷனாக மாற்ற ஆரம்பித்தேன். தேவனுடைய சமூகத்தில் முழங்கால் படிட்டு நான் செபிக்க ஆரம்பித்தேன். ஆண்டவரே, இன்றைக்கி இப்படியெல்லாம் நடந்துச்சுப்பா, இதெல்லாம் நீங்கள் மாற்ற வல்லவர். நீங்கள் இதெல்லாம் மாற்ற எத்தனை பேர் நம்புறீங்க? ஆண்டு எல்லா சூழ்நிலைகளையும் மாற்ற வல்லமை உள்ளவராக இருக்கிறார். வேதத்தில் ஒருத்தவங்களுடைய சூழ்நிலை கர்த்தர் அப்படியே மாற்றினார். ஏன்னா அவங்க தேவையில்லாத இடத்துல அப்டேட் பண்ணவே இல்லை. தேவையில்லாத இடத்துல அவங்க என்ன செய்யலைன்னா அப்டேட் பண்ணவே இல்லை. இன்றைக்கி நிறைய காரியத்தை நம்ம அப்டேட் பண்ணிக்கிறோம். இன்றைக்கி இருக்கிற ஒரு பெரிய ஆயுதம் ஃபோன். டெய்லி அப்டேட் பண்ணுவோம், டெய்லி ஸ்டேட்டஸ் போட்டுருவோம். டுடே மை ஹோம், இன்னைக்கு லஞ்ச் நான் இன்றைக்கி இது பண்ணேன், நான் இன்றைக்கி இந்த ட்ரெஸ் போட்டேன், நான் இங்கே போனேன். ஒன்றுமே கிடைக்காதுங்க. ஆனால் கர்த்தருடைய சமூகத்தில் உட்காந்து நீங்கள் ஜெபித்து பாருங்கள். இரவும் பகலும் கர்த்தருடைய சமூகத்தில் உட்கார்ந்து நீங்கள் ஜெபித்து பாருங்கள். நம்ம எதற்காக அழைக்கப்பட்டிருக்கோம்? நம்ம தான் சொன்னோம், ஆனால் என்னால் தம்மால் தெரிந்து கொள்ளப்பட்ட நீங்கள் நானும் கர்த்தரால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள். இந்த அந்தமான் நிக்கோபார் தீவுகளில் கர்த்தர் உங்களை வச்சுருக்காங்கன்னா உங்களை கர்த்தரால் நீங்கள் நானும் தெரிந்து கொள்ளப்பட்ட தேவ ஜனங்களாக இருக்கிறோம். ஹல்லேலூயா. பக்கத்தில் உங்களை பார்த்து தட்டி சொல்லுங்கள், நீங்கள் கர்த்தராலே தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள். உங்கள் மேலே கர்த்தருடைய நோக்கம் ஒன்று பெருசாக இருக்குது. அதனால் நீங்கள் எல்லாத்தையுமே அப்டேட் பண்ணாதீங்க மற்றவங்கள்ட்ட. எதை பார்த்தாலும் அப்டேட் பண்ணிகிட்டே இருக்கேன். இன்றைக்கி நாங்கள் நகை வாங்க போனோம் தெரியுமா, நானும் இப்படியே தப்பு தான் நான் செஞ்சுட்டே இருந்தேன். எதை பார்த்தாலும் அப்டேட் பண்ணிகிட்டே இருப்பேன். ஏதாவது ஒன்று நாங்கள் செய்ய போகிறோம்னா அதை சொல்லிகிட்டே இருப்பேன். இப்படி பண்ணுவேன். அப்படின்னா சில நேரத்தில் நான் அந்த காரியமே நடக்காது. என்னடா அது நடக்கிற மாதிரி தெரியுது, திடீர்னு நடக்காமல் போயிடுது. அப்போ ஆண்டு சார், நீயா உன் வாயை வச்சு சும்மா இருக்கிற, முன்னாடியே சொல்லிடுறியே. பக்கத்து வீட்டுக்காரங்க வந்தால் போதும், பக்கத்தில் ஒருத்தவங்க புதுசாக குடி வந்தாங்கன்னா போதும், நம்ம வீட்டுக்குள்ளே இருக்கிற என்ன பீரோவில் இருக்கிற சின்ன தமா துண்டு மூக்குத்தி வரைக்கும் சொல்லிடுவோம். என்கிட்ட அது இருக்குது, அது இருக்குது, இப்படி இருக்குது, அப்படி இருக்குது, அது இருக்குது.
எங்கள் வீட்டுக்கார் இப்படி அப்படி அப்படி எல்லாமே நம்ம சின்ன வயசில் பிறந்து வளர்ந்ததுலேருந்து இருந்த எல்லா ஸ்டோரியும் சொல்லி முடிச்சுவாங்க. யாருன்னே நம்மளுக்கு தெரியாது. கொஞ்சம் நம்மக்கிட்ட சந்தோஷமாக பேசினா போதும், நம்ம சொல்லி முடிச்சிடும். அதில் பெண்களை சொல்லவே என்னையும் சேர்த்தா சொல்கிறேன், சொல்லவே தேவையில்லை. கொஞ்சம் நம்மள்ட்ட ஃப்ரீயாக பேசின போது எல்லாம் சொல்லிடும். அதுக்கப்புறம் ஒரே வார்த்தை சண்டை வந்துடுமா, என்னை பற்றி அங்கே அப்படி பேசுனாங்க, யாரும் அவங்க சொல்லலைங்க, நம்ம தாங்க நம்மளை பற்றி சொன்னோம். எப்பயுமே எதையுமே அப்டேட் பண்ணவே கூடாது. எஸ்தர் எனக்கு வேதத்தில் ரொம்ப பிடிச்ச ஒரு கேரக்டர். அவங்க சில காரியங்களை அப்டேட் பண்ணாங்க, எங்கே அப்டேட் பண்ணணுமோ அங்கே தான் அப்டேட் பண்ணாங்க. சில காரியங்களை அவங்க வாயை மூடி சும்மா இருந்தாங்க. எல்லாருமே எஸ்தர் வரலாற்று புத்தகத்தை நம்ம திருப்பிக் கொள்ளலாமா? எஸ்தர் 2ஆம் அதிகாரம் உங்களுக்கு எல்லாமே நல்லா தெரியும். எஸ்தருடைய அந்த சரித்திரமே உங்களுக்கு நல்லா தெரியும் இல்லை? யாருக்குமே தெரியாதது இல்லை, சரித்திரம் எல்லாருக்குமே நல்லா தெரியும். அது 2ஆம் அதிகாரத்தில் கர்த்தர் எஸ்தரை ராஜாத்தியாக அந்த இடத்துல கொண்டு போய் வைக்கிறார். எஸ்தர் 2ஆம் அதிகாரம் 7-9 வரைக்கும். நம்ம பார்க்குறோம். நீங்கள் எஸ்தர் இன்னைக்கோட உங்களோட ஹோம்ஒர்க் என்னென்னா, வீட்டுக்கு போனோன்னே எஸ்தர் புஸ்தகம் எல்லாம் வாசிக்கணும். நாங்கள் எப்போவுமே ஹோம்ஒர்க் கொடுப்போம். நீங்கள் எல்லாருமே வீட்டுக்கு போனதுக்கப்புறம் எஸ்தர் புஸ்தகத்தை நீங்கள் எல்லாருமே வாசிக்கணும். சின்ன பிள்ளைங்க கூட ஓகே, எஸ்தர் பிள்ளைங்களை வாசித்துட்டு பாஸ்டர் அப்பாவுக்கும் நாங்கள் வாசிட்டோன்னு சொல்லி தம்ஸ் அப் அனுப்பணும். ஓகேவா? எத்தனை பேர் செய்வீங்க? வீட்டுக்கு போனால் எஸ்தர் ஓகே கண்டிப்பாக வாசிங்க. அதில் உங்களுக்கு தெரியும், அதில் 3 ஸ்திரீகள் ரொம்ப முக்கியமானவங்க. அதில் இன்றைக்கி நம்ம எஸ்தரை பற்றி பார்க்க போகிறோம். ஏன்னா எஸ்தருடைய வாழ்க்கையிலேருந்து நம்ம கற்றுக்கொள்ள வேண்டிய அநேக காரியங்கள் இருக்குது. நம்ம பார்க்குறோம், வஸ்தி தள்ளப்பட்டாங்க. எஸ்தர் அந்த இடத்துல வஸ்திக்கு பதிலாக ராஜாத்தியாக தேவனாலே தெரிந்து கொள்ளப்படுற அந்த இடத்துல கர்த்தருங்கிற வார்த்தை அந்த புஸ்தகத்தில் பயன்படுத்தவே இல்லை. ஆனால் மறைமுகமாய் கர்த்தருடைய வல்லமை தான் அந்த முழு புஸ்தகத்திலுமே தெரிய வருகிறது. இங்கே பார்த்தீங்கன்னா எஸ்தர் கொண்டு போகிறாங்க. அவங்க பார்வைக்கு மிகவும் சௌந்தரியமுள்ள பிள்ளையாக இருக்காங்க, அழகானவங்களாக இருக்காங்க. அவங்க போகிற இடத்துல எல்லாருடைய கண்களிலும் தயவு கிடைக்கிறது. அடிமையாய் கொண்டு போகப்பட்ட இடத்துல ஒரு அரசியாய் மாறுகிற ஒரு எஸ்தர். அந்த இடத்துல நீங்கள் பார்த்தீங்கன்னா 10வது வசனம் தான் ரொம்ப முக்கியமான வசனம். எஸ்தரோவென்றால் தன் குலத்தையும் தன் பூர்வத்தையும் அறிவிக்காதிருந்தாள். மொர்தெகாய் அதை தெரிவிக்க வேண்டாம் என்று அவளுக்கு கற்பித்தார். பாருங்கள், அவங்க போகிறாங்க, செலக்ட் ஆகிட்டாங்க, ராஜாவுடைய அரண்மனைக்கு கொண்டு போகப்படுகிறாங்க. அங்கே போன உடனே அவங்க தான் யார் அப்படிங்கிறத அந்த இடத்துல அவங்க வெளிப்படுத்தவே இல்லை. ஏன்னா மொர்தெகாய் சொல்ல, தன் குலத்தை பற்றி நீ அந்த இடத்துல சொல்லாத, நான் ஒரு யூத ஸ்திரீ, நான் அடிமையாக கொண்டு வரப்பட்டவள் என்பதை நீ யார்கிட்டையும் சொல்லாத, நீ கொஞ்ச நேரம் அமைதியாக வச்சிருன்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. நம்ம ஒரு வீட்டுக்கு புதுசாக ஒரு இடத்துக்கு திருமணமாகி போயிட்டாலோ, அல்லது வாடகைக்கு ஒரு இடத்துல போயிட்டாலோ, அல்லது சொந்த வீடு வாங்கி போயிட்டாலோ, சொந்த பந்தவங்க கிட்ட போயிட்டாங்களோ, அல்லது ஜனங்க கிட்ட யார்கிட்ட போயிட்டாலோ, இதுக்கு முன்னாடி சொன்ன மாதிரி தான், கொஞ்சம் யாருன்னா நம்மள்ட்ட சிரித்து பேசிட்டா நம்ம எல்லாத்தையும் சொல்லிடுவோம். நம்ம எல்லாத்தையும் சொல்லி முடிச்சோம். நான் இப்படி இங்கேருந்து வந்த என் பேக்ரவுண்ட் இப்படி, எங்கள் இப்படிப்பட்டவங்க அப்படிப்பட்டவங்க நம்ம சொல்லுவோமா, செய்ய மாட்டோமா? ஆனால் வசனம் சொல்லாத. சில நேரத்தில் நீ சில காரியங்கள்ட்ட சில விஷயத்தை பற்றி நீ சொல்லாத. எஸ்தரோவென்றால் அதை சொல்லவே இல்லையா, ரொம்ப அமைதியாக வச்சுருந்தாங்க. 2வது ஒரு வசனமும் சொல்லுது, எஸ்தர் திருப்பியும் ஒரு காரியத்தை சொல்லவே இல்லையா. 2:10 வாசிங்க. அதை 2:10 நம்ம வாசிக்கிறோம். அங்கே எஸ்தர் அந்த காரியத்தை சொல்லவே இல்லை. மறுபடியும் நீங்கள் பார்த்தீங்கன்னா ராஜாவுடைய அரண்மனை கொண்டு போகப்படுவாங்க. ராஜாவுக்கு ரொம்ப பிடிச்சமான பிள்ளையாக மாறிடுவாங்க.
ராஜாவும் ஓகே இவளை ராஜஸ்திரியாக மாற்றிக்கலான்னு சொல்லிட்டு அவளுக்கு தேவையான எல்லா காரியங்களையும் செய்து செகண்ட் பிளேஸுக்கு ராஜாவுக்கு அடுத்து பக்கத்தில் இருக்கிற இடத்துக்கு கொண்டு போகப்பட்டுருவாங்க. அப்பயும் எஸ்தர் ஒரு காரியத்தையும் சொல்ல மாட்டாங்க. நம்ம 1 மாதத்தை சொல்ல மாட்டோம், 2 மாதத்தை சொல்ல மாட்டோம், 3 மாதத்தை சொல்ல மாட்டோம். நம்மளுக்கு நம்பிக்கையாகன்னு தெரிஞ்சால் வாலிப பிள்ளைங்க என்ன செய்யும் தெரியுமா? வீட்டில் இருக்கிற எல்லா விஷயத்தையும் சொல்லுவோம். அப்படியாச்சும் எங்கள் அப்பா இப்படி, எங்கள் அம்மா இப்படி, அது இப்படி, இது அப்படி, ஒரு பையன் என்னை பார்த்தான், அவன் இப்படி பண்ணான், இது அதுன்னு எல்லா உண்மைகளையும் சொல்லிடுவோம். வீட்டினுடைய எல்லாத்தையுமே சொல்ல ஆரம்பிச்சிடுவோம். ரொம்ப உஷார். பசங்க கூட அப்படி தான். யாருமே எதுவுமே வீட்டினுடைய விஷயங்கள் வெளியில் போகவே கூடாது. கர்த்தர் எனக்கு ஒரு நாள் ஒரு காரியத்தை கற்றுக் கொடுத்தார். நாங்கள் வீட்டுக்கு டெய்லி ஊழியத்துக்கு போயிட்டு வீட்டுக்கு வந்தோன்னே என்னென்ன நடந்துச்சு எல்லாத்தையும் பற்றி பேசிக்கிட்டே இருப்போம். நைட்டு தூங்கும் போதெல்லாம் எனக்கு ரொம்ப கெட்ட கெட்ட கனமாக வரும். தூக்கமே வராது. நைட்டெல்லாம் ரொம்ப கஷ்டப்படுவேன், தூங்கவே மாட்டேன். ஆண்டவரை கேட்பேன், ஆண்டவரே ஏன் எனக்கு தூக்கமே வர மாட்டேங்குது, ஏன் நான் இந்த மாதிரிலாம் தேவையில்லாமல் நான் யோசிக்கிறேன், நைட்டு தூங்குறது ரொம்ப டிஸ்டர்பன்ஸ் ஆகுது, நான் என்ன பண்ணட்டும்? ஆண்டவர் எனக்கு சொல்ல, உன் பெட்ரூமில் உட்காந்து ஊரவே பற்றி பேசுனேன்னா எப்படி உனக்கு தூக்கம் வரும்? அன்னைக்கு ஆண்டுட்டு நானும் எங்கள் வீட்டுக்கார முடிவு எடுத்தோம், இனி எங்களுடைய பெட்ரூமில் யாரையுமே பற்றி பேச மாட்டோம், யாரையும் பற்றி பேச மாட்டேன். பெட்ரூம் வந்து கர்த்தர் எங்களுக்கு கொடுத்தது, அதில் நான் யாரையும் பற்றி பேச மாட்டேன். நான் பேசினா அந்த நபர்களை நான் என் மாமிசத்தில் கொண்டு வந்துடுறேன்னு தானே அர்த்தம். அது யாரை பற்றி பேசினாலும் சரி. எத்தனை பேர் ஒத்துக்கிறீங்க? நிறைய வாட்டி நம்ம என்ன பண்ணுவோம், பெண்கள் நைட்டு தூங்கும்போது கணவனை போட்டு நோண்டிகிட்டே இருப்பாங்க. இன்றைக்கி என்ன நடந்துச்சு தெரியுமா, உங்கள் அம்மா என்ன பண்ணாங்க தெரியுமா, இன்றைக்கி சர்ச்சில் என்ன நடந்துச்சு தெரியுமா, இன்றைக்கி அந்த சிஸ்டர் என்ன பண்ணாங்க தெரியுமா, இன்றைக்கி மார்க்கெட்டில் என்ன நடந்துச்சு தெரியுமா, அவரும் அவங்க வேலையில் என்ன நடந்துச்சு, இன்றைக்கி என்ன நடந்துச்சு தெரியுமா, அவன் என்ன பண்ண தெரியுமா. இவன் பேசாதீங்க. சில இடத்துல வாய் மூடிட்டு அமைதியாக இருக்கும். எஸ்தர் 2வது ஸ்தானத்துலேயும் ஜெயிச்சுட்டாங்க, உள்ளே கொண்டு போகப்பட்டாங்க. ஆனால் அந்த இடத்துல அவங்க அப்பையும் வாயை திறந்து எதையுமே பேசலை, அமைதியாக இருந்தாங்க. அன்னைக்கு நான் என் கணவர் கை கோர்த்து ஜெபம் பண்ணோம், ஆண்டவரே இனிமேல் இந்த பெட்ரூமில் யாரை இப்போ 3rd பர்சனை பற்றி நாங்கள் பேசவே மாட்டோம். நைட்டு தூக்கம் வரலாம் 2 பேர் உட்காந்து ஜெபம் பண்ணோம். நைட்டு தூக்கம் வர அன்றைக்கி அவர் ஒரு வசனத்தை சொல்லுவார், நான் ஒரு வசனத்தை சொல்லுவேன். அவர் 10 ஸ்தோத்திரம் சொல்லுவார், நான் 10 ஸ்தோத்திரம் சொல்லுவேன். அதைத்தான் ஆண்டோடைய கிருபையினால் இது வரைக்கும் கடைபிடிச்சு வருது. நல்ல தூக்கத்தை ஆண்டவர் கொடுத்துருக்குறார். எந்த டிஸ்டர்பன்ஸ் வருகிறதே கிடையாது. தூங்காமல் இருக்கிறது பெரிய வியாதி. உங்களுக்கு தூக்கம் வராமல் இருக்குன்னு ஆண்டோட கேளுங்க, ஏன் எனக்கு தூக்கம் வர மாட்டேங்குது? இந்த பெட்ரூமில் கற்று நீங்கள் வாசம் பண்ணணும். அதை விட்டுட்டு எந்த ஹீரோ வாசம் பண்ணணும்? நைட்டு தூக்கம் வர அன்றைக்கி செல்ஃபோனை பார்த்துட்டு, ரீல்ஸை பார்த்துட்டு, அதை பார்த்துட்டு, அப்படியே சில பேர் அப்படி பார்த்துக்கிட்டே ஓடிக்கிட்டே இருக்கும், தூங்கிடுவாங்க. இல்லை, கடந்த நாட்களில் நான் ஒரு இது பார்த்தேன், ஒரு வாட்ஸ்அப்பில் ஒரு ஸ்டேட்டஸ் போட்டிருந்தாங்க, 100 நாள் வேலை ஸ்டார்ட் ஆயிடுச்சு. 100 நாள் வேலை ஸ்டார்ட் ஆயிடுச்சா? எனக்கு தெரியல என்ன 100 நாள் வேலை ஸ்டார்ட் ஆயிடுச்சு. நான் கேட்டேன், எப்பா என்னப்பா வேலைக்கு போயிட்டுருக்கேன்? இல்லைங்கக்கா பிக் பாஸ் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. நான் சொன்னேன், பிக் பாஸ் ஸ்டார்ட் ஆச்சுன்னா உனக்கு? நாமாங்க்கா, இனி 100 நாள் வரைக்கும் அவங்க என்ன பண்ணுறாங்களோ அதை தானே பார்க்குறது, எங்கே வேலை நடந்துன்னு உனக்கு அசிங்கமா இல்லை? எத்தனை பேர் 100 நாள் வேலைக்கு திட்டத்தில் நீங்களும் சேர்ந்துருக்கீங்க? அதை ஸ்டாப் பண்ணுங்க. செல்ஃபோனில் தூக்கிட்டு உட்காந்துக்கிற தூக்கம் வர அன்னைக்கு ஏங்க, கர்த்தர் உங்களுடைய தூக்கம் இன்பமாக இருக்கணும், உங்களுடைய பெட்ரூமில் நீங்கள் சந்தோஷமாக இருக்கணும், உங்களுடைய பிள்ளைகளோட குடும்பத்தோட சந்தோஷமாக இருக்கணும். இன்றைக்கி சாப்பிடும் போது கூட 3வது பர்சனை வச்சுட்டு நம்ம அப்டேட் பண்ணிட்டு உட்காந்து போய் நீ என்ன பண்ணிட்டுருக்கேன்? சோறு போட்டுட்ருக்கேன், குழம்பு ஊற்றிட்டுருக்கேன், இரு எங்கள் அம்மா என்னமோ சொல்கிறாங்க, இரு எங்கள் அப்பா நம்ம, இது எங்கள் ஹஸ்பண்ட் என்னமோ சொல்கிறாங்க, இதுக்கு வேறு வேலையே இல்லை. சாப்பிடும்போது பந்தியில் கர்த்தர் நம்ம கூட இருக்கிறார். எத்தனை பேர் நம்புறீங்க? நீங்கள் குடும்பமாக உட்காந்து சாப்பிடும்போது கர்த்தர் உங்கள் நடுவில் இருக்கிறார். அந்த இடத்துல நீங்கள் செல்ஃபோனை தூக்கி வச்சுருந்தா கர்த்தருக்கு நீங்கள் எங்கே மதிப்பு கொடுக்க போகிறீங்க? பிள்ளைங்களா, சாப்பிடும் போது செல்ஃபோன் பார்க்கவே கூடாது. அப்போ ஏசப்பா அவங்களோட தூரமாக நின்றுவார். எஸ்தர் 2வது முறையும் அவங்க தன்னை குறித்து அப்டேட் பண்ணவே இல்லை. ஏன்னா மொர்தெகாய் சொல்லி கொடுத்துருந்தா, நீ இப்போ சொல்லாதம்மா எதையுமே, நான் ஒரு யூத ஸ்திரீ, நான் அடிமையாய் கொண்டு வரப்பட்டவள் என்பதை நீ சொல்லாத. நீங்கள் சொல்லாதீங்க. நீங்கள் மற்றவங்களை நம்பி நீங்கள் சொல்லாதீங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸை நம்பி உங்களுடைய சீக்ரெட்ஸை நீங்கள் சொல்லாதீங்க. நீங்கள் ஃப்ரெண்ட்ஸை நம்பி நீங்கள் என்ன செய்ய போகிறீங்க, உங்களுடைய ஃப்யூச்சர் பிளான் என்ன, நீங்கள் அதை சொல்லாதீங்க. நிறைய ஃப்யூச்சர் பிளானை சொல்லி தான் அது இன்றைக்கி வாய்க்காமல் போயிடுச்சு. எத்தனை பேர் நீங்கள் ஒத்துக்கிறீங்க? இன்னும் அமைதியாக என்னை பார்த்து முறைச்சிட்டு இருக்கீங்க. உண்மைதான், கர்த்தர் எனக்கு கற்றுக் கொடுத்தாரு. நான் அதை தான் உங்ககிட்ட சொல்லிட்டு இருக்கேன். யாருமே சொல்லாதீங்க ஃப்யூச்சர் பிளான். நான் இப்படி பண்ண போகிறேன், நல்லா படித்து முடிச்சு 12வது படித்து முடிச்சு நான் அப்படி பண்ணுவேன், இப்படி பண்ண அது பண்ணுவேன். சில நேரத்தில் வாய்க்காமல் போயிடுச்சு, அவன் முன்னாடி நம்மளும் போக முடியாது. சில காரியங்கள் அசிங்கம். கர்த்தருக்கு சித்தமானால் இதை, அதனால தான் நம்ம வேதத்தில் வாசி யாக்கோபில் எதை செஞ்சாலும் நான் கர்த்தருக்கு சித்தமானால் இதை செய்வேன் அப்படின்னு கர்த்தரையே உயர்த்தி உயர்த்தி சொல்லுங்க. எஸ்தர் வாயை மூடிட்டு அமைதியாக இருந்தாங்க. அந்த இடத்துல ஒரு விரோதி கிளம்புறான், ஆமான்.
யூத ஜனங்களுக்கு விரோதமாக யூதர்களை அழிக்கும்படியாய் கிளம்புகிறான். மொர்தெகாய்க்கு விரோதமாக எழும்புறான். வணக்கம் சொல்லாததுனால, பிரைஸ் லார்ட் சொல்லாததுனால, எந்திரிச்சு நிற்காதனால ஒரு பெரிய விரோதம். எஸ்தருக்கு இந்த விஷயம் போகுது. யூதர்கள் எல்லாம் கொல்ல போகிறாங்களாம். எஸ்தரால் ஒன்றுமே செய்ய முடியல. எஸ்தர் மறுபடியும் மொர்தெகாய்க்கு சொல்லி அனுப்புகிறாங்க, நான் ஒன்றுமே செய்ய முடியாது. அப்போ மொர்தெகாய் சொல்லி, உன்னுடைய அழைப்பை நீ தெரிந்து கொள், உன்னுடைய அழைப்பை தெரிந்து கொள், உன்னுடைய அர்ப்பணிப்பை இப்பொழுது நீ காண்பி. எஸ்தர் உடனே செய்ய ஆரம்பிக்கிறாங்க. நீங்கள் எல்லா இடத்தையும் சூசானில் இருக்கிற எல்லாத்தையும் போய் நீ சொல்லு, எனக்காக உபவாசிக்க சொல்லு. நாங்களும் என் தாதிமார் உபவாசிக்கிறோம். நான் ராஜாவுடைய கட்டளையை மீறி நான் உள்ளே போகிறேன். நான் செத்தாலும் சாகுறேன், நான் என் ஜனத்துக்காய் போய் நிற்பேன்னு சொல்லிட்டு எஸ்தர் போகிறாங்க. எத்தனை இடத்துல நம்ம ஜனத்துக்காய் நம்ம நிற்கிறோம், எந்த இடத்துல நம்முடைய தேசத்துக்காய் நம்ம நிற்கிறோம், நம்ம குடும்பத்துக்காய் நிற்க மாட்டேங்கிறோமே. இன்றைக்கி நம்முடைய குடும்பத்துக்கு விரோதமாக எத்தனையோ ஆமானுடைய சதிகள் இன்றைக்கும் இருக்குது. நம்முடைய கணவனுக்கு விரோதமாக ஆமானுடைய சதிகள், நம்முடைய பிள்ளைக்கு விரோதமாக ஆமானுடைய சதிகள், நம்முடைய குடும்பத்துக்கு விரோதமாக, நம்மளுக்கு விரோதமாக எத்தனையோ ஆமானுடைய சதிகள். நம்ம எத்தனை பேர் நிற்க ஆரம்பிக்கிறோம்? எஸ்தர் போகிறாங்க, வைராக்கியம் கொண்டு போகிறாங்க. இரவும் பகலும் ஆண்டவருடைய வசனம், தம்மால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் அல்லும் பகலும் இரவும் பகலும் என்னை நோக்கி கூப்பிடும்பொழுது நான் அவர்களுக்கு சீக்கிரத்தில் நியாயம் செய்யாமல் இருப்பேனோ. எஸ்தர் 3 நாளும் தேவனுடைய சமூகத்தில் அவங்க ஜெபிச்சாங்கன்னு போடலை, ஆனால் உபவாசித்தாங்கன்னு போடப்பட்டிருக்குது. ராஜாவுடைய சமூகத்தில் போகிறாங்க. ராஜா கேட்குறாரு, வாமா. அவங்க ரொம்ப தைரியமாக ராஜா வஸ்திரம் தரிச்சு கொண்டு போகிறாங்க. பொற்கொலை ஆண்டு ராஜா நீட்டுறாரு, அவங்க பிடிச்சிட்டாங்க. ராஜா கேட்குறாரு, உனக்கு என்ன வேணும் எஸ்தர்? என் ராஜ்யத்தில் பாதி கேட்டாலும் உனக்கு நான் தர்றேன். வசனம் சொல்லுது, அவங்க வாயை அமைதியாக வச்சுருந்தாங்களா. அப்பையும் அவங்க ரிவீல் பண்ணலை. நம்மக்கிட்ட நம்ம வீட்டுக்காரர் ஆசையாக வந்து கேட்பார், எல்லா பிரச்சனையும் நடந்திருக்கும். நம்முடைய அப்பா நம்மக்கிட்ட வந்து கேட்பார், பாப்பா உனக்கு என்னடாம்மா வேணும்? அப்போ தான் நம்ம பழசை தூக்கிட்டு வருவோம். கணவன் வந்து கேட்பார், அம்மா எனக்கு சம்பளம் கிடச்சிருச்சு, இப்போ நம்ம என்ன பண்ணலாம்? போன மாதம் சம்பளம் வாங்கி நீ என்ன பண்ண? பழசை பேசுவோம். சந்தோஷத்தை அப்படியே நம்ம முறிச்சு போட்டுருவோம். புத்தியுள்ள ஸ்திரியோ தன் வீட்டை கட்டுகிறார். அதே தான் உங்களுக்கும். புத்தியுள்ள ஆண்களோ குடும்பத்தை கட்டுகிறார். நீங்கள் போட்டுக்கிற வேண்டிதான். இல்லை அது ஸ்திரீகள் இல்லை, உங்களுக்கும் தான். எஸ்தர் அந்த இடத்துல ராஜா கிட்ட எல்லா விஷயத்தையும் சொல்லவே இல்லை. அவங்க சொல்கிறாங்க, நீங்களும் ஆமானும் சாப்பிட வந்தால் போதும், என்னுடைய விருந்துக்கு நீங்கள் வந்தால் போதும். போயிட்டாங்க. ஒருவேளை அந்த இடத்துல நான் யூத ஸ்திரீ, இந்த மாதிரி ஆமான் வந்து இது மாதிரி சதி செஞ்சிட்ருக்கானா, அப்போ ஆமான் ராஜாவுடைய பார்வைக்கு அருமையானவனாக இருந்தான். நேரத்தை அவங்க கரெக்டாக பகுத்தறிந்துக்கிட்டாங்க. தன் நாவை அடக்கிறவன் தன் பிராணனை காக்கிறான். நம்ம நாவை சில நேரத்தில் அடக்கவே மாட்டேங்கிறோம். ஏதாவது பேசிக்கிட்டே இருக்குது, பப்பரன்னு பேசிக்கிட்டே இருக்குது, சொல்லிக்கிட்டே இருக்குது, யாரை பற்றியாவது எதாவது சொல்லிக்கிட்டே இருக்குது. அதனால பிரச்சனை வந்ததுக்கப்புறம் உட்காந்து வேதனைப்படுறது வேண்டாம். கர்த்தருடைய சமூகத்தில் அப்டேட் பண்ணுங்க. மனுஷன்கிட்ட அப்டேட் பண்ணாதீங்க. இது வரைக்கும் மனுஷன்கிட்ட அப்டேட் பண்ணதெல்லாம் போதும். பக்கத்தில் இருக்கவங்க பார்த்து சொல்லுங்கள், மனுஷங்கிட்ட அப்டேட் பண்ணாதீங்க, ஆனால் கர்த்தர்கிட்ட அப்டேட் பண்ணுங்கள். டெய்லி உங்களுடைய வாழ்க்கையில் நடக்கிறத மனுஷங்கிட்ட சொல்லாதீங்க, ஆனால் கர்த்தர்கிட்ட சொல்லுங்கள். கர்த்தர் அந்த காரியத்தை மாற்றி மாற்றுவார், அதை மாற்றுவார். மறுபடியும் 2வது நாளும் அவங்க இப்போ சாப்பிட்டுட்டு இருக்கும் போது ராஜா கேட்குறாரு, எஸ்தர் இப்பயாவது சொல்லுமா, உனக்கு என்ன வேணும்? இவ்வளோ அருமையாக விருந்து பண்ணியிருக்க. வசனம் சொல்லுது, அவங்க அப்பையும் அப்டேட் பண்ணலையா? வாசிக்கலாமா? 20வது வசனம், 2:20. எஸ்தர் மொர்தெகாய் தனக்கு கற்பித்திருந்த பூர்வோத்தரத்தையும் தன் குலத்தையும் தெரிவிக்காதிருந்தாள். எப்படி மொர்தெகாய் கிட்ட இருக்கும்போது அவங்க பேச்சு கேட்டு நடந்தாங்களோ இப்போயும் அதே மாதிரி தான் பேச்சு கேட்டு நடக்கிறாங்க. நம்ம எப்படி? வாலிப பிள்ளைங்களாம் எப்படி? குட்டீஸுங்களாம் எப்படி? சின்ன வயசில் அப்பா அம்மா பேச்சு கேட்டு நடந்திருப்போம். இப்போ எனக்கு தெரியும்ல, உனக்கு என்ன தெரியும்? எனக்கு எல்லாமே தெரியும். கல்யாணம் முடிச்சு வந்த புதுசில் சொல்லுங்க மாமா, சொல்லுங்கங்க, நீங்கள் சொன்னால் தான் எனக்கு கணவன் சொல்லே கேட்டு நடப்பேன். இப்போ நான் சொல்ல தான் கணவன் கேட்டு நடக்கணும். எல்லாருமே அப்படி தான். எஸ்தர் எப்படி மொர்தெகாய் கிட்ட இருக்கும்போது இருந்தாங்கன்னோ, ராஜ அரண்மனையில் ராஜ வஸ்திரம் ராஜாத்தியாக மாறினதுக்கு அப்புறமும் அவருடைய சொல் கேட்டு தான் நடக்கிறோம்.
எவ்வளோ பெரிய பதவி வந்தாலும் பரிசுத்த ஆவியானவர் சொல்லுகிறத கேட்டு தான் நடக்கணும். தேவன் சொல்லுகிறத வசனத்தை கேட்டு தான் நடக்கணும். ஊழியக்காரவங்க சொல்கிறத கேட்டு தான் நடக்கணும். எனக்கு எல்லாமே தெரியும் அப்படி நடந்தால் ஒருவேளை அவங்க அன்னைக்கு அழிக்கப்பட்டிருப்பாங்க, அந்த அந்த யூதக்குள்ள அழிக்கப்பட்டிருக்கும். ஆனால் எஸ்தர் அப்படி பண்ணலை. 2வது நாள் நீங்கள் சாப்பாடுக்கு வாங்கன்னு சொல்கிறாங்க. ராஜா 2வது நாளும் ஆமானும் ராஜாவும் போகிறாங்க. அப்பையும் ராஜா கேட்குறாரு, எஸ்தர் உனக்கு மனசில் என்ன வேணும் நீ சொல்லு. அவர் மறுபடியும் சொல்ல, என்னுடைய ராஜ்யத்தில் நீ பாதிக்க எவ்வளோ பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி. அவர் சொன்னால் நீ என்னுடைய ராஜ்யத்தில் நீ என்ன கேட்டாலும் நான் உனக்கு கொடுத்துருவேன். இந்த மாதிரி நம்மக்கிட்ட சொன்னால் அம்மா எல்லாம் சொல்லிடுவோம், இப்படி தான் அப்படி தான். உண்மையா இல்லையா? ஏதாவது சொல்லுமா உனக்கு என்னம்மா வேணும்னு சொல்லி கேட்டால் எல்லாத்தையும் சொல்லி முடிச்சிடுவோம். இப்படி தான் அப்படி தான், அன்னைக்கு அப்படி அது இது அப்படின்னு வசனம் சொல்லுது. நீதிமொழிகளை நம்ம வாசிக்கிறோம், புத்திமான் தன் நாவை அடக்கி கொள்ளுகிறான். எங்கே எது பேசணும் அதுதான் அங்கே பேசணும், எப்போ பேசணும் அப்போ தான் எஸ்தர் அப்டேட் பண்ணவே இல்லை ராஜா கிட்ட. எப்போ பண்ணணுமோ அந்த நேரத்துக்கு, அது ரைட் டைமுக்காக வெயிட் பண்ணிகிட்டே இருந்தாங்க. சரியான நேரத்துக்காக காத்துக்கிட்டே இருந்தாங்க. அது வரைக்கும் அவங்க மனசில் என்ன இருந்திருக்கும், நான் ராஜா கிட்ட இதை சொல்லுவேன், ராஜா என்னுடைய கண்களை எனக்கு தயவு கிடைக்கணும், நான் ராஜா கிட்ட சொல்லுவேன், ராஜாவுடைய கண்களை எனக்கு தயவு கிடைக்கணும். இதை தானே எஸ்தர் யோசிச்சிட்டே இருந்திருப்பாங்க. அதனால தான் நம்ம லூக்கா எழுதின சுவிசேஷம் 18ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம், இங்கே சோர்ந்து போகாமல் இரவும் பகலும் சோர்ந்து போகாமல் ஒரு காரியத்தை குறித்தே தேவனுடைய சமூகத்தை உன்னை கேட்டுகிட்டே இருக்கும்போது கண்டிப்பாக சீக்கிரத்தில் கத்த நம்மளுக்கு நியாயம் செய்வார். எஸ்தர் அந்த 3 நாளும் அந்த யூத ஜனங்கள் எல்லாருமே சேர்ந்து சோர்ந்து போகாமல் என்ன நினச்சிருப்பாங்க, ஐயோ என் குலம் அழிக்கப்படக்கூடாது, என் ஜனங்கள் காக்கப்படணும், நாங்கள் அழிந்து போகக்கூடாது, என் ஜனங்கள் எப்படியாவது காக்கப்படும். இதைத்தானே அவங்க மனசில் நினச்சிட்டே இருந்திருப்பாங்க. நம்ம என்ன நினைக்கிறது, கொரோனா வந்துச்சுன்னா தான் நான் ஜெபத்தில் நம்ம உறுதியாக இருப்போம், பிரச்சனை வந்துச்சுன்னா தான் நம்ம இருப்போம். நல்லா இருக்கும் போதே இருக்கணும். எதற்காக கர்த்தர் உங்களை அந்தமானுக்கு கொண்டு வந்தார்? ஒரு வீடை வாடகைக்கு மாற்றி ஒரு இடத்துக்கு போகிறீங்கனாலும் நீங்கள் புரிஞ்சுக்கோங்க, கர்த்தருடைய சித்தம் இல்லாமல் அந்த இடத்துக்கு நீங்கள் போகல. டிரான்ஸ்ஃபர் ஆகி ஒரு இடத்துக்கு போகிறீங்கன்னா நீங்கள் நினச்சிக்கோங்க, கர்த்தர் தான் உங்களை அந்த இடத்துக்கு கொண்டு போகிறாரு. இந்த இடத்துல கர்த்தர் உங்களை கொண்டு போய் வச்சுக்கணும் நீங்கள் நினச்சிக்கோங்க, இந்த கர்த்தர் தான் செய்கிறார். ஏதோ ஒரு நோக்கத்துக்காக, ஏதோ ஒரு இடத்துக்காக, ஏதோ ஒரு விஷயம் உங்கள் மூலியமா நடக்கணுமேங்கிறதுக்காக தான் கர்த்தர் அந்த காரியங்களை உங்களுடைய வாழ்க்கையில் அனுமதிச்சிருக்கிறாருங்கிறத நீங்கள் உணர்ந்து கொள்ள வேண்டும். உடனே எல்லாத்தையும் எல்லா ரகசியத்தையும் வெளிப்படுத்திடக்கூடாது, ரகசியத்தெல்லாம் உடைச்சிடக்கூடாது. சில விஷயத்தெல்லாம் சில என்னன்னா சில குடும்ப விஷயங்களை கூட வெளியில் சொல்ல ஆரம்பிச்சிருவாங்க. கணவன் மனைவி நடுவில் நடக்கிற விஷயங்களை கூட வெளியில் சொல்ல ஆரம்பிச்சிருவாங்க. பெற்றவங்க வாலிப பிள்ளைங்க அம்மா அப்பாக்குள்ள நடக்கிற சண்டை முதற்கொண்டு வெளியில் சொல்லிடுவாங்க. சின்ன பிள்ளைங்க எல்லாம் சொல்லிடுவாங்க, எல்லாத்தையும் வெளியில் சொல்லிடுவோம். அப்படி நம்ம சொல்லக்கூடாது. எஸ்தர் அதை சொல்லவே இல்லை. நீதிமொழிகள் 31ஆம் அதிகாரம் 26 வாசிக்கிறோம், குணசாலியான ஸ்திரீ ஞானம் விளங்க தன் வாயை திறக்கிறார். அடுத்த வாட்டி தான் எஸ்தரும் ஆமானும் அங்கே சாப்பிடும் பொழுது எஸ்தர் அப்போ தான் தன் வாயை திறந்து சொல்கிறாங்க. அது வரைக்கும் அவங்க பேசவே இல்லை. தன்னுடைய சமயத்துக்காக காத்துட்ருக்காங்க. அது இன்றைக்கும் அவங்க மனசுலலாம் தேவனோடு கூட போராட்டம், தன் ஜனத்துக்காக, தன்னுடைய காரியத்துக்காக. எத்தனை பேருங்க மனசளவில் கர்த்தரை நோக்கி பார்த்து கூப்பிட்டுட்டே இருக்கிறோம், இரவும் பகலும் தேவனுடைய சமூகத்தில் ஜெபிக்கிறோம், நம்மளுக்கு ஒரு காரியம் வேணும், நம்மளோட ஒரு காரியம் நடக்கணும். உண்மையா இல்லையா பசங்களை, உண்மையா இல்லையா? அப்போ நம்ம எத்தனை வாட்டி ஏசப்பா கிட்ட கேட்குறோம், ஏசப்பா எனக்கு இதை நீங்கள் செய்யுங்க, ஏசப்பா எனக்கு இதை தாங்க. நைட்டு பகல் எத்தனை வாட்டி கேட்குறோம்? எவ்வளோ நேரம் நம்ம தேவனோடு கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணுறோம்? நீதிமொழிகள் நம்ம வாசிக்கிறோம், நீதிமானின் உதடுகள் பிரியமானவைகளை பேசும். நீதிமானுடைய உதடுகள் பிரியமானவைகளை பேசும். அந்த நீதிமான் யார்? நீங்களும் நானும் தான். நம்முடைய உதடுகள் பிரியமானவைகளை பேச வேண்டும். கர்த்தருக்கு பிரியமானது, உங்களுடைய கணவனுக்கு பிரியமானது, உங்களோட மனைவிக்கு பிரியமானது, உங்களுடைய பிள்ளைகளுக்கு பிரியமானது, பிள்ளைங்க அம்மா அப்பாவுக்கு பிரியமானது, ஊழியக்காரவங்களுக்கு பிரியமானது, தேவனுடைய சமூகத்துக்கு பிரியமானதில் நம்ம பேசணும். வாய்களை திறந்தா தேவையில்லாத காரியங்கள், குறைகள் சொல்லவே கூடாது. எஸ்தர் எடுத்தோடனே குறை சொல்லலை. அன்னாள் கூட நீங்கள் அன்னாளுடைய ஜெபத்தை பார்த்தீங்கன்னா, அன்னாள் தேவனுடைய சமூகத்தில் போய் ஜெபிக்கும் போது அவங்க பெண்ணினாலை பற்றி ஒரு வார்த்தை கூட சொல்லியிருக்க மாட்டாங்க. நம்ம ஜெபிக்க உட்காந்தோடனே, ஆண்டவரே இன்னைக்கு எப்படி பண்ணாங்க தெரியுமா, இன்னைக்கு அப்படி பண்ணாங்க தெரியுமா, இருக்கிற குறையெல்லாம் முடிச்சதுக்கப்புறம் கர்த்தர் நீர் எல்லாம் பார்த்துக்கொள்வீர், இயேசுவின் நாமத்தால் பிதாவே ஆமேன் அப்படின்ட்டு வந்துடுவோம். குறை சொல்லுகிற ஜெபம் வேண்டாம். நேரத்துக்காக காத்திருங்க. என்ன எதிர்பார்க்குறோம்? இரவும் பகலும் தேவனை நோக்கி கூப்பிட்டுக்கிட்டே இருக்கணும்.
இரவும் பகலும் ஒரு விஷயம் நடக்கணும். எஸ்தருக்கு ஒரு விஷயம் நடக்கணும். யூத ஜனங்கள் காக்கப்படணும். அவங்க 3 நாளும் உபவாசித்தது மட்டுமல்ல, ராஜாவுக்கு விருந்து செய்ய போதும்போதெல்லாம் அவங்க வெயிட் பண்ணிகிட்டே இருந்தாங்க. அந்த காரியம் நடக்கணுங்கிறதுக்காக அதை மனசில் சிந்தித்துக்கிட்டே இருந்தாங்க, யோசித்துக்கிட்டே இருந்தாங்க. சரியான நேரத்தில் ராஜா கிட்ட போய் சொல்கிறாங்க, ராஜாவே நீங்கள் கேட்குறீங்களே உனக்கு என்ன வேணும்னு சொல்லிட்டு, இப்போ நான் சொல்கிறேன், என்னுடைய இனமும் நானும் அழிய போகிறோம். நீங்கள் அழிச்சிருங்க, எல்லாத்தையும் உங்களை கொண்டுங்க சொல்லி நீங்கள் முத்திரை போட்டு அனுப்பிட்டீங்களே. ராஜா கேட்குறாரு, யார் இதை பண்ணா? அப்போ தான் சொல்கிறாங்க, ஆமான் தான். அவங்க நேரத்துக்காக காத்திருந்தாங்க. சரியான நேரம் வரும்போது தான் உண்மையை உடைச்சாங்க. சொல்லாதன்னு சொன்னால் நம்ம முதல்ல சொல்லுவோம், அம்மா இது யார்ட்டையும் சொல்லாதீங்க சிஸ்டர், ஐயோ இதை சொல்லலைன்னா எனக்கு ஒரு மாதிரி ஆயிருமே, இதை போய் 10 பேர்கிட்ட சொன்னால் தானே இப்படி ஆகும். ரகசியத்தை காத்துக்கொள்ளுங்க. உங்களுக்கு ஒரு காரியம் நடக்கணும் உங்கள் வாழ்க்கையில், உங்களுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் திருமணம் ஆகணும், வீடு கட்டணும், கடன் பிரச்சனை மாறணும்னா அந்த ரகசியத்தை மனதில் வைத்து கொண்டு ஊழியக்காரவங்களுக்கு சொல்லுங்கள். அண்ணால் போய் ஏலிக்கிட்ட மட்டும்தான் சொன்னாங்க, இந்த மாதிரிலாம் நான் ஜெபிச்சேன், ஏலி பதில் சொல்லி அனுப்புகிறார். ஊழியக்காரங்கிட்ட சொல்லுங்கள், மற்றவங்ககிட்ட நீங்கள் சொல்லி தெரியாதீங்க, அக்கம் பக்கத்து வீட்டுக்காரங்கள்ட்ட உட்காந்து பேசாதீங்க. தேவனுடைய சமூகத்தில் நான் நினச்சேன் என்னுடைய ஃப்ரெண்ட்ஸுங்கெல்லாம் நல்லா அவங்க கூட சேர்ந்து சுற்றினோம்னா இந்த ஜனங்களெல்லாம் நம்ம ரட்சிப்புள்ளாய் நடத்திடலாம். ஆண்டு சார், நீ அவங்கள ரட்சிக்க முடியாது. ரட்சிப்பு கர்த்தருடையது, ஜெபந்தான் என்னுடையது. ஜெபந்தான் எத்தனை பேர் சொல்கிறீங்க? ஜெபந்தான் என்னுடையது, ரட்சிப்பு கர்த்தருடையது. நான் ஒன்று செஞ்சு இவங்க கூட இந்த கோயிலுக்கு போனால் தான் நம்ம ரட்சிப்புக்குள்ளே நடத்த முடியும், இவங்க கூட இந்த காரியத்தை வேண்டாங்க. நீங்கள் ஜெபம் மாத்திரம் பண்ணி பாருங்கள். நீங்கள் அவங்க கூட போலனாலும் கர்த்தர் அவங்கள உங்களோடு கொண்டு வருவார், உங்கள் கூட கூட்டிகிட்டு வருவார். ரகசியத்தை வெளிப்படுத்தாதீர்கள், அப்டேட் பண்ணாதீங்க. இரவும் பகலும் அந்த விதவை, அந்த அம்மா, அந்த தாய், அந்த பெண், அந்த மகள், அந்த மனைவி, அந்த ஸ்திரீ தனக்கு தேவையான நியாயத்துக்காக அங்கே ஒரு இடத்துல தான் போய் நின்னாங்க. கர்த்தரை மட்டும்தான் நோக்கி கூப்பிடணும். நம்ம மனுஷனை நோக்கி கூப்பிடாதீங்க. டே அண்ட் நைட்டு மனுஷன்கிட்ட பேசுறதுனால நம்மளுக்கு ஒன்றுமே கிடைக்காது. டே அண்ட் நைட்டு ஃபோனில் கப்சி பண்ணுறதுனால நம்மளுக்கு எதுவுமே கிடைக்காது. ரீல்ஸ் பார்க்குறதுனால இன்றைக்கி ரீல்ஸ் மோகம். 1 மணி நேரம் 2 மணி நேரம் 3 மணி நேரம் சமைக்கிறது கூட கிடையாது. நான் ஒரு வீட்டுக்கு நாங்கள் போயிருந்தப்ப அவங்க சொன்னாங்க, அந்த பாப்பாவுக்கு கையில் சூடு போட்டிருந்தாங்க. என்னாச்சு பாப்பா உனக்கு கையில் சூடு போட்டிருக்கு? அம்மா சூடு போட்டாங்க. என்னாச்சுன்னா, மம்மி நான் வீட்டில் இருக்கும்போது சீரியல் என்ன நடக்கும்னு பார்த்து சொல்லுன்னு சொன்னாங்க. நான் சீரியல் பார்க்காம நான் கார்ட்டூன் பார்த்துட்டு இருந்தேன்னா, ஏன் இன்னைக்கு நீ சீரியல் பார்த்து என்ன நடந்துச்சுன்னு என்கிட்ட சொல்லலைன்னு சொல்லிட்டு எனக்கு சூடு போட்டாங்க அப்படின்னு. நிறைய பிள்ளைங்க நம்ம ஏய் பாப்பா நான் சாப்பாடு வடிச்சுட்டு என்ன நடக்குதுன்னு பார்த்து சொல்லு. அது இல்லைங்க, உங்களை குறித்த நோக்கம் ஒன்று உண்டு. லூக்கா எழுதின சுவிசேஷம் ஆண்டவர் சொல்கிறாரு இல்லை, அந்த 18ஆம் அதிகாரத்தில் வசு தம்மால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள். பக்கத்தில் இருக்கவங்க பார்த்து மறுபடியும் சொல்லுங்கள், நீங்கள் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவங்க. பக்கத்தில் இருக்கவங்க பார்த்து சொல்லுங்கள், நீங்கள் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள், நீங்கள் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள். அல்லும் பகல் அவரை மட்டும் நோக்கி கூப்பிடுங்க. மனுஷங்கிட்ட அப்டேட் பண்ணாதீங்க, உங்கள் அப்டேட்டை அப்ளிகேஷனாக மாற்றுங்க. கர்த்தர் காரியங்களை வாய்க்க செய்வார். 8வது வசனம், சீக்கிரத்திலே. பக்கத்தில் இருக்கவங்க பசங்க, சீக்கிரத்தில் உங்களுக்கு ஒரு அற்புதம் நடக்கும். சீக்கிரத்தில் உங்களுக்கு ஒரு அற்புதம் நடக்கும், வெகு சீக்கிரத்தில் நடக்கும். உங்களுடைய ஜெபத்துக்கு பதில் கிடைக்கும். உங்கள் வீட்டில் அற்புதம் நடக்கும், உங்களுடைய வாழ்க்கையில் அற்புதம் நடக்கும், உங்களுடைய ஃப்யூச்சரில் ஒரு அற்புதம் நடக்கும், உங்கள் வருமானத்தில் ஒரு அற்புதம் நடக்கும், உங்களுடைய ப்ரொமோஷனில் ஒரு அற்புதம் நடக்கும், உங்களுடைய வேலை விஷயத்தில் ஒரு அற்புதம் நடக்கும், உங்கள் படிப்பு விஷயத்தில் ஒரு அற்புதம் நடக்கும், உங்கள் திருமண விஷயத்தில் ஒரு அற்புதம் நடக்கும், உங்கள் குழந்தை விஷயத்தில் ஒரு அற்புதம் நடக்கும், உங்கள் பாடியில் ஒரு அற்புதம் நடக்கும். அதுக்கு என்ன செய்ய தெரியுமா? இரவும் பகலும் கர்த்தரையே நோக்கி கூப்பிடணும். மனுஷனை நோக்கி கூப்பிடுவதை நம்ம நிப்பாட்டுவோம், கர்த்தரை நோக்கி கூப்பிட ஆரம்பிப்போம். எத்தனை பேர் சொல்கிறீங்க, நான் கர்த்தரை நோக்கி கூப்பிடுவேன், மனுஷங்கிட்ட அப்டேட் பண்ணதெல்லாம் போதும், இனிமேல் நான் அப்டேட் பண்ண மாட்டேன், ரகசியத்தை நான் சொல்லி திரிய மாட்டேன், என் வாயை நான் ஞானம் விளங்க திறப்பேன், நாக்கை நான் காத்துக்கொள்ளுவேன். இந்த எஸ்தர் தன்னுடைய முறை வருந்தண்டைக்கும் காத்திருந்தாங்க. கரெக்டான நேரம் வருந்தண்டைக்கு அவங்க வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க. அப்போ தான் ராஜா கிட்ட சொல்கிறாங்க, அதுக்கடுத்து நடந்தது நீங்கள் வீட்டில் போய் வேதத்தில் வாசித்து பாருங்கள். அதுக்கப்புறம் காரியம் மாறுதலாய் முடிந்தது. என்ன விஷயத்தை ஆமான் செய்து வைத்திருந்தானோ அது அவனுக்கே போய் முடிஞ்சிச்சு. ஏன்னா எஸ்தருடைய அமைதி. எஸ்தர் எந்த இடத்துல வாய் திறக்கணுமோ அந்த இடத்துல தான் வாய் திறந்தாங்க. உங்கள் காரியம் மாறுதலாய் முடியணும்னா சில இடத்துல நீங்கள் அமைதியாக தான் இருக்கணும். மனுஷங்கிட்ட அமைதியாக இருக்கணும், நான் கர்த்தர்கிட்ட வாயை திறக்கணும்.
இங்கே வாயை திறக்கதை நிப்பாட்டுங்க, கர்த்தர்கிட்ட வாயை திறக்க ஆரம்பிங்க. மனுஷன்கிட்ட அப்டேட்டை பண்ணுறதை ஸ்டாப் பண்ணுங்க, கர்த்தர்கிட்ட உங்களுடைய அப்ளிகேஷனாக மாற்றுங்க. கர்த்தர் உங்களுடைய எல்லா காரியங்களையும் வாய்க்க செய்வார். உபவாசித்து பாருங்கள், ஜெபித்து பாருங்கள். நைட்டு தூக்கம் வரல, நான் கர்த்தர்கிட்ட பேசிக்கிட்டே இருங்க. செல்ஃபோனில் பேசாதீங்க, போர்வையை பொத்திக்கிட்டு யாருக்குமே தெரியாங்க அப்படின்னு பேசாதீங்க, அதனால் ஒன்றுமே நடக்காது. கர்த்தர்கிட்ட மாத்திரம் பேச பாருங்கள், கர்த்தர் உங்களுடைய காரியங்களை வாய்க்க செய்வார். எத்தனை பேர் சொல்லுங்க, சீக்கிரத்தில் எனக்கு ஒரு அற்புதம் நடக்கும், சீக்கிரத்தில் என் காரியம் நடக்கும், சீக்கிரத்தில் எனக்கு ஒரு நியாயம் பிறக்கும், சீக்கிரத்தில் என்னுடைய எல்லா விஷயத்துலையும் ஒரு அற்புதம் உண்டாகும், எனக்கு ஒரு சுகம் கிடைக்கும். தலைமையில் கை சொல்லுங்க, சீக்கிரத்தில் என் சரீரத்தில் ஒரு சுகம் எனக்கு உண்டாகும், என் பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் ஒரு அற்புதம் நடக்கும், என் வீட்டின் காரியங்கள் மாறும், நான் கடன் கொடுப்பவர்களாய் மாறுவேன். நான் இனிமேல் இரவும் பகலும் நான் கர்த்தரை நோக்கி கூப்பிட ஆரம்பிப்பேன். என் ஜெபம் கர்த்தர்கிட்ட தான் இருக்கும், மனுஷன்கிட்ட பேசுறதை நான் குறைச்சிக்கிருவேன். பேர்களை கேட்பார், காரியங்களை மாற்றுவார். எல்லா ஆமானுடைய சதிகளும் முறியடிக்கப்படும், எல்லா பெண்ணினாளின் கிரியைகள் முறியடிக்கப்படும். அன்னாளுக்கு விரோதமாய் குற்றப்படுத்திட்டு இருந்த பெண்ணினாளுடைய கிரியைகள் இன்றைக்கு உலகத்தில் இருக்குது. எத்தனை பேர் சொல்றீங்க, அந்த கிரியைகள்லாம் முறியடிக்கப்படும். நீங்களும் நானும் ஒரு செய்ய வேண்டிய பெரிய காரியம் என்ன தெரியுமா? இன்றைக்கு நம்முடைய ஜனங்களுடைய அழிவில் இருந்து அவர்களை காக்கும்படியாய் அன்னாளை போல பக்கத்தில் இருக்கவங்கள்ட்ட எஸ்தரை போல பக்கத்தில் தேவையில்லாமல் பேசாதபடிக்கு கர்த்தருடைய சமூகத்தில் நோக்கி கூப்பிடும் பொழுது கர்த்தர் உங்களையும் ஒரு ராஜாத்தியாக, எஸ்தர்னா ஸ்டார், உங்களையும் கர்த்தர் ஒரு ஸ்டாராக எடுத்து பயன்படுத்துவார். நீங்களும் தேவனுக்காக பயன்படுகிற பாத்திரமாய் மாறுவீங்க. மனிதனிடத்துல பேசுறதை குறைங்க, கர்த்தரிடத்துல பேசுங்க. கர்த்தர் உங்களுக்காக யாவற்றையும் செய்வார். தேவன் தாமே இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக. மறுபடியும் தேவன் கொடுத்த இந்த நேரத்துக்காய் கர்த்தருக்கு நான் நன்றிகளை ஏறெடுக்கிறேன். அருமையான பாஸ்டர்மாக்கும் நான் நன்றிகளை ஏறெடுத்து கர்த்தருக்கு மகிமை செலுத்துகிறேன். ஆமென். ஹல்லேலூயா. அப்படியே எல்லாரும் எழுந்து நிற்போம். ஹல்லேலூயா. அந்த நாளிலே கர்த்தர் நம்மளோடு பேசினார். ஹல்லேலூயா. கர்த்தர் நல்ல வார்த்தைகளை கர்த்தர் நமக்கு தந்தார். ஹல்லேலூயா. கர்த்தர் நம்முடைய இருதயத்திற்கு ஏற்ற வார்த்தை. ஹல்லேலூயா. சோர்ந்து போகாமல் நான் எப்படி ஜெபிக்க வேண்டும். ஹல்லேலூயா. அநீதி நிறைந்த நியாயாதிபதி அந்த விதவைக்கு நியாயம் செய்தான். ஹல்லேலூயா. அந்த நாளிலும் கூட கர்த்தர் நம்ம மத்தியில் பேசின ஒவ்வொரு வார்த்தைகளை நினைப்போம். இதுவரை நம்ம வாழ்க்கையில் இருந்த குறைகளை எல்லாம் அந்த நாளில் அறிக்கை செய்வோம். எதற்கெல்லாம் நேரங்களை செலவழிக்கிறோம், எதற்கெல்லாம் நேரத்தை செலவழிக்கிறோம். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. சுத்தமாக சொல்லுங்களேன், ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். ஆமென். நீங்கள் ஒரு பாடத்தை கற்றுக்கொள்ளுங்க, அதிகமாக பேசாதுங்க, அமைதியாக இருங்க, கர்த்தர் யுத்தம் செய்வார். அமைதியாக இருங்க, கர்த்தர் யுத்தம் செய்வார். தேவையில்லாத நேரத்தை எதுக்கு செலவிடக்கூடாது? தேவையில்லாத நேரத்தை ஃபோனுக்கு செலவிடாது. சாப்பிடும்போது என்ன பார்க்கக்கூடாது? ஹலோ சாப்பிடும்போது ஃபோன் பார்க்கக்கூடாது. கர்த்தர் நல்லவர். நல்ல நாளில் நல்ல வார்த்தைகளை கர்த்தர் இந்த நாளில் கேட்கும்படி உதவி செய்தார். நீதி உள்ள நியாயாதிபதி நாம் ஆராதிக்கிற இயேசு. இந்த உலகத்தில் இருக்கிற நியாயாதிபதி அநீதி உள்ளவன் என்று வேதம் சொல்லுது. ஆனால் மனுஷனை மதிக்காதவன். ஆனால் அவனுக்கும் ஒரு மனம் இருந்தது. எப்படியாயில் இந்த மகளுக்கு என்ன செய்யணும்? நியாயம் செய்யணும், நியாயம் செய்யணும். என் மனுஷனை மதிக்காதவன், தேவனுக்கு பயப்படாதவன் நியாயம் செய்யும் போது நம்ம நியாயமா நடக்கணுமா? நடக்கக்கூடாது? நடக்கணும். கர்த்தர் கிருபை செய்வாராக. ஒன்று கர்த்தருடைய வார்த்தையை கொடுத்த அருமையான மகள் ரேணுவுக்காக நான் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன். அவர் சொன்னது மாதிரி என்னை அந்தமானில் எப்போ பார்த்தாலோ அப்போ இருந்து என்னை பாஸ்டர் ஒரு நாளை கூப்பிட்டதே கிடையாது. என் அப்பா என்கிற அந்த வார்த்தை ஒன்று தான் எப்போ பார்த்தாலும் என் அப்பான்னு தான் கூப்பிடுவோம். நிறைய பேர் அப்பான்னு கூப்பிட்டவங்களெல்லாம் இப்போ மறந்துட்டாங்க. உன் அப்பான்னு கூப்பிட தான் ஆசைன்னு ஆசைப்பட்டவங்கெல்லாம் மறந்துட்டாங்க. அந்த நாளில் இருந்து இந்த நாள் வரை இந்த தீவில் இந்த அருமையான பிள்ளைகள் குடும்பமாய் கர்த்தருடைய ஊழியத்தை செய்கிறாங்க. அவங்கள நான் அதிகமாக நேசிக்கிறேன். அவங்க ஊரை தாண்டி தான் நாங்கள் எங்கள் ஊருக்கு போகணும். அவங்க ஊரை கிராஸ் பண்ணாமல் நாங்கள் என்ன செய்ய முடியாது, போக முடியாது. ஸோ அப்படிப்பட்ட ஒரு நல்ல தேவனுடைய பிள்ளையை இந்த காலையில் எங்கே கொண்டு வந்து கர்த்தருடைய வார்த்தையை அருமையாய் நல்ல அழகாக பேச கர்த்தர் உதவி செய்தார். அதற்காக கர்த்தருக்கு நன்றி செலுத்துகிறேன்.
நம்ம எல்லாரும் சேர்ந்த ஒரு பாடலை பாடி கர்த்தரை மையப்படுத்தும். ஜெயம் கொடுக்கும் தேவனுக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம். கரங்களை தட்டி பாடுவோம். நல்ல கை தட்டி பாடுங்க. ஜெயம் கொடுக்கும் தேவனுக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம். வாழ்வழிக்கும் இயேசு ராஜாவுக்கு வாழ்நாளெல்லாம் ஸ்தோத்திரம். ஜெயம் கொடுக்கும் தேவனுக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம். வாழ்வழிக்கும் இயேசு ராஜாவுக்கு வாழ்நாளெல்லாம் ஸ்தோத்திரம். அல்லேலூயா அல்லேலூயா பாடுவே, ஆனந்த துனியால் உயர்த்துவே. அல்லேலூயா பாடுவே, ஆனந்த துனியால் உயர்த்துவே. ஜெயம் கொடுக்கும் தேவனுக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம். வாழ்வழிக்கும் இயேசு ராஜாவுக்கு நல்ல கைத்தட்டி பாடுங்க. ஜெயம் கொடுக்கும் தேவனுக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம். வாழ்வழிக்கும் இயேசு ராஜாவுக்கு வாழ்நாளெல்லாம் ஸ்தோத்திரம். நீதியின் கரத்தினார் தாங்கி நடத்துவார். நீதியின் கரத்தினார் தாங்கி நடத்துவார். கர்த்தரே என் பலன், எதற்குமே அஞ்சிடே. கர்த்தரே என் பலன், எதற்கும். ஜெயம் கொடுக்கும் தேவனுக்கு வாழ்வழிக்கும் இயேசு ராஜாவுக்கு வாழ்நாளெல்லாம் ஸ்தோத்திரம். சொல்லுங்க எல்லாரும். ஜெயம் கொடுக்கும் தேவனுக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம். வாழ்வழிக்கும் இயேசு ராஜாவுக்கு வாழ்நாளெல்லாம் ஸ்தோத்திரம். அற்புதம் செய்பவர், அகிலம் படைத்தவர். அற்புதம் செய்பவர், அகிலம் படைத்தவர். யுத்தத்தில் வல்லவர், மீட்பர் ஜெயிக்கிறார். யுத்தத்தில் வல்லவர், மீட்பர் ஜெயிக்கிறார். ஜெயம் கொடுக்கும். ஆமென். கோடி கோடி ஸ்தோத்திரம். வாழ்வழிக்கும் இயேசு ராஜாவுக்கு வாழ்நாளெல்லாம் ஸ்தோத்திரம். ஜெயம் கொடுக்கும் தேவனுக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம். வாழ்வழிக்கும் இயேசு ராஜாவுக்கு. காலையில ஆண்டவர் நம்மோடு கூட பேசின வார்த்தை, சோர்ந்து போகாமல் எப்பொழுது ஜெபம் பண்ணு. சோர்ந்து போகாமல் எப்பொழுது ஜெபம் பண்ணு. சீக்கிரத்தில் ஆண்டவர் உனக்கு ஒரு அற்புதத்தை செய்வார். சீக்கிரத்தில். ஒருவேளை நீ இந்த ஆலயத்தை விட்டு போகும்போதே நீ எதிர்பார்க்கிற ஒரு அற்புதம் உன்னுடைய வாழ்க்கையில் நடக்கும். நீ செய்ய வேண்டியது அவரை விடாத. ஆண்டவர் அந்த அந்த விதவை எப்பவும் போய் அலட்டி கொண்டே இருந்தது போல இரவும் பகலும் நேரம் கிடைக்கும் போதெல்லாம் ஏசப்பா கிட்ட ஜெபம் பண்ணு. சோர்ந்து போகாத. ஜெபத்தில் மட்டும் சோர்ந்து போகாத. சீக்கிரமாக நீ எதிர்பார்த்திருக்கிற ஒரு அற்புதம் உன் வாழ்க்கையில் நடக்க போகுது. உன் குடும்பத்தில், பிள்ளைகளுடைய வாழ்க்கையில், தேவனுடைய பிள்ளைகளுடைய வேலையில், உன் தொழிலில், தோற்றம், உன் சரீரத்தில் தேவன் ஒரு அற்புதத்தை செய்ய அவர் வல்லவராக இருக்கிறாரே. அவர் கரத்தில் ஒப்பு கொடுப்போம். எல்லாம் வலது கரத்தை உயர்த்தி, ஆண்டவரே இன்றைக்கு நாங்கள் கேட்டதான வார்த்தையை என்னை ஒப்பு கொடுக்கிறேன் ஆண்டவரே, என்னை ஒப்பு கொடுக்கிறேன் ஆண்டவரே. இனி நான் தேவையில்லாம புலம்ப மாட்டேன். தேவையில்லாம எனக்கு வைத்திருக்கிற ஆசீர்வாதத்தை நான் மற்றவங்ககிட்ட சொல்ல மாட்டேன். எல்லாவற்றுக்கும் மௌனமாக இருந்து ஆண்டவரை எஸ்தரை போல, ஆண்டவரை மொர்தேகாய் என்ன சொன்னானோ அப்படியே கேட்டது போல ஆவியானவர் எங்களுக்கு என்ன சொல்லுகிறீரோ, ஆண்டவரே உம்முடைய வசனம் எனக்கு என்ன சொல்லுகிறதோ, உம்முடைய ஊழியக்காரர் எங்களுக்கு என்ன சொல்லுகிறாரோ அப்படியே கேட்டு நடப்போம் ஆண்டவரே. அப்படியே கேட்டு நடப்போம் ஆண்டவரே.
நாங்களா எந்த ஒரு காரியத்தையும் எங்களை மெச்சப்படுத்தி கொள்ள மாட்டோமே. ஆண்டவரே சொல்ல மாட்டோம். ஆண்டவரே என்ன ஒப்பு கொடுக்கிறேன் என்று ஆண்டவருடைய கரத்தில் ஒப்பு கொடுப்பாயா? உன் விண்ணப்பத்தை மட்டும் ஆண்டவர்கிட்ட சொல்லு. உன் விண்ணப்பத்தை மட்டும் ஆண்டவர்கிட்ட சொல்லு. விண்ணப்பத்தை கேட்கிற ஆண்டவர் இன்றும் ஜீவிக்கிறாரே. நம்முடைய ஜெபங்களுக்கு பதிலை தருகிறவர் இன்றும் ஜீவிக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவர் கருத்துல சொல்லுங்க, ஆண்டவரே நீர் எங்களுடைய விண்ணப்பத்தை கேட்கிறவர். இன்றைக்கு ஆண்டவரே ஒரு அற்புதத்தை நீர் செய்கிறவர். ஆண்டவரே இன்றைக்கு நீர் ஒரு அற்புதத்தை காண்கிறவர். ஹல்லேலூயா. அருமையான கர்த்தருடைய பிள்ளையே, உன் வாழ்க்கையில கர்த்தர் அதை செய்ய அவர் வல்லவராக இருக்கிறதுனால நல்ல கரங்களை தட்டி நல்ல கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். நல்ல கரங்களை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர். ஆமென். அவர் இன்னும் ஜீவிக்கிறவர். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. ஆண்டவர் நல்லவர். இந்த அருமையான பெண்கள் ஆராதனையை அருமையான நம்முடைய சபையை சார்ந்த இந்த எல்சடாய் பெண்கள் ஐக்கியத்தினர் நல்ல அருமையாக நடத்தினாங்க. இதனுடைய பொறுப்பாளர்களாக இருக்கிறதான கெசியா, டெசி மற்றும் சந்தியா, அவங்களுக்காக நான் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன். கர்த்தருடைய கரங்களில் தந்திருக்கிற இந்த ஊழியத்தை நல்ல முறையில் நீங்கள் செய்ய கர்த்தர் உங்களுக்கு வேண்டிய கிருபைகளை தருவாராக. அவள் எடுத்ததான எல்லா பிரயாசங்களிலும் தேவனுடைய கரம் கூட இருந்து கர்த்தர் அற்புதமாக நடத்தினதற்காக கர்த்தருக்கு நான் நன்றி செலுத்துகிறேன். அவள் எல்லாருக்காக நம்ம எல்லாரும் சேர்ந்து கரங்களை தட்டி ஒரு வாழ்த்து சொல்லுவோமா? ஆமென், ஆமென், ஆமென். சகோதரிகள் சாதிச்சிட்டாங்க. வாலிபர்கள் சொல்லுங்க சாதிச்சிட்டாங்க. இனி இருக்கிறது யாரு? ஆண்கள் இருக்காங்க, அமைதியா இருக்காங்க. இன்னைக்கு கேட்ட வசனத்தின்படி அமைதியா இருக்காங்க. ஒரு நாள் சீறி பாய்வாங்க. அல்லேலூயா. ஒரு நாள் சீறி பாய்ஞ்சவங்க 2 பேரையும் விட பயங்கரமா நடத்த போறாங்க. அது வெகு சீக்கிரத்துல நடக்கும். ஆமென், அல்லேலூயா. இந்த ஊழியங்களுக்காக தொடர்ந்து ஜெபம் பண்ணுங்க. கர்த்தர் நம்ம ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பனே. இந்த நல்ல நாளுக்காக நாங்கள் நன்றியோடு துதிக்கிறோம். இந்த நாளை கர்த்தர் எங்களுக்கு முன்குறித்தீர். ஆண்டவரே, எங்களுடைய சபையை சார்ந்ததான அருமையான சகோதரிகள் ஐக்கியமாய் இந்த ஆராதனையை நடத்துவதற்கு கர்த்தர் வாய்ப்பினை கொடுத்தீர். அதற்காய் ஸ்தோத்திரம். இதற்காக எல்லா விதங்களிலும் உழைத்த கர்த்தருடைய பிள்ளைகள், பொருளாதாரத்திலும் சரீர பிரகாரமாகவும் உழைத்த எல்லா பிள்ளைகளுக்காக நாங்கள் ஜெபம் பண்ணுகிறோம். விசேஷமாக இந்த நாளில் எங்கள் மத்தியில் வந்து கர்த்தருடைய வார்த்தையை கொடுத்த அருமையான மகளையும் அவருடைய குடும்பத்தையும் அவள் செய்கிறதான ஊழியங்களையும் கர்த்தர் ஆசீர்வதியும். அநேக சபைகளுக்கு அநேக பிள்ளைகளுக்கு ஆசீர்வாதமாக இந்த பிள்ளைகளை நீர் எடுத்து பயன்படுத்துவீராக. இதுவரை நடத்தினீர், தொடர்ந்து வழி நடத்தும். இந்த நாளில் இந்த ஆராதனைக்கு வர முடியாதபடி வீடுகளில் பலவீனத்தோடு கூட இருக்கிறவர்கள் அவர்களுக்கு ஜெபம் பண்ணுகிறோம். கர்த்தர்களுக்கு நல்ல சுகத்தை கொடுத்து அடுத்த வாரங்கள் மத்தியில் கொண்டு வரும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். இந்த வாரம் பிறந்த நாள், திருமண நாளை கொண்டாடுகிற பிள்ளைகளின் மேலே தேவனுடைய கரம் இருக்கட்டும், வழி நடத்தும். கடந்து போகிறோம் கூடரும் நடக்கிறதான இந்த விருந்து உபசரிப்பில் உங்களுடைய நாமத்தை உயர்த்த பலன் தாரும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. என் ஆத்துமாவே என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாது. உடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய நினைக்கும் சமாதானம் காவலும் இன்னும் என்று கர்த்தருடைய வரையும் மட்டும் இருப்பதாக. அல்லேலூயா.